அன்பே சிவம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறை சாதனை மார்க்கம் குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு நாம ஒரு புதிய தலைப்புல புதிய வகுப்பு ஒன்றை நாம பார்க்க இருக்கிறோம். இந்த வகுப்புக்கான பெயர், தலைப்பு, இந்த வகுப்பின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவை மருத்துவம், டேஸ்ட் தெரப்பி என்பது இந்த வகுப்பினுடைய தலைப்பு. இதற்கு முன்பாக நீங்க இந்த டேஸ்ட் சம்பந்தமா இல்ல சுவை சம்பந்தமா நீங்க எதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இது மாதிரியான வகுப்புகள் எதுவும் கலந்திருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த வகுப்பு இந்த இருக்கக்கூடிய ஒரு குறுகிய நேரத்துல சுவை சார்ந்த விஷயங்களையும் அதை மருத்துவமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை குறித்தும் நாம இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முதற்கண் நம்ம வழக்கமாகவே நம்முடைய கருத்தரங்கு வகுப்புகள் எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய நூல்கள், அவங்க மேற்கோள்கள், இது மாதிரி ஏதோ ஒண்ணு வைத்துதான் நம்ம வகுப்புக்குள்ளேயே நம்ம நுழைவோம். அதன் அடிப்படையில இந்த சுவை மருத்துவம் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு முன்னோடியாக இல்ல இந்த சுவையை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க இல்லையா? சித்தர்கள் பாடல்ல இருக்கு, சங்க பாடல்கள்ல இருக்கு. சுவை மருத்துவம் என்றே கூட இதுக்கு முன்னாடியே நிறைய நூல்கள் எல்லாமே கூட வெளியில வந்திருக்கு. உங்கள பலருக்கும் அதுல பரிச்சயம் இருந்திருக்கலாம், படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். படிக்காததா இருந்தால் தவறு இல்லை, தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நமக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்து வழக்கமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு உடல் நலம் குறைவாக இருக்கும்போது ஒரு மருத்துவரை போய் சந்திப்போம் இல்லையா? அது எந்த ஒரு மருத்துவமா கூட இருக்கட்டுமே. நமக்கு உடல் நலம் சரியில்லை என்றால் அது காய்ச்சலாகவோ தலைவலியாகவோ இன்னும் தீவிரமான வேற எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதற்கென்று சந்திக்கக்கூடிய ஒரு மருத்துவர் நமக்கு சிகிச்சை அளிப்பதோடு இல்லாமல் கூடுதலாக சில விஷயங்களை சொல்லுவார். என்னங்க சொல்லுவாரு? நீங்க இந்தந்த உணவுகளை சேர்க்கணும், இந்தந்த உணவுகளை தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? பொதுவா ஒரு மருத்துவர் அப்படின்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய நோய்க்கான காரணத்தை சொல்ல கடமைப்பட்டவர். அதே போல உங்கள் நோய் நீங்குவதற்கான வழிமுறை என்ன, அதற்கான வழிகாட்டுதலையும் சொல்ல கடமைப்பட்டவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் சொல்லல, பொதுவா எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த விஷயத்தை யாரும் கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இன்றைக்குமே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோயை குறித்தும் அதுக்கான காரணத்தை குறித்தும் கேட்டா கேட்கறவங்களுக்கு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் சொல்வதற்கு நேரமே இல்லாமல் வெறுமனே மருத்துவம் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு இதுல இருக்கிறாங்க. ரொம்ப பிஸி ஷெட்யூல் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நோய்க்கான காரணத்தை சொல்வதற்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அதுக்கப்புறம் உணவுகள்ல உங்களுக்கு இதை சேர்த்துங்க, இதை சேர்த்தாதீங்க. சில பக்கம் அச்சடிச்ச ஒரு சாட்டை ஒண்ணு கையில வச்சிருப்பாங்க, கொடுப்பாங்க. தவிர்க்க வேண்டியவை. அது பெரும்பாலும் பாரம்பரிய மருத்துவங்கள்ல அது இன்னும் கடைபிடிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா நீங்க இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் விட ஒரு பிரிண்டட் பேப்பர் ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. நீங்களுமே கூட பார்த்திருப்பீங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மருத்துவர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய்க்கான காரணம் என்னவென்று அவர் கண்டிப்பா உங்களுக்கு எடுத்து சொன்னாதான் அடுத்த முறை நீங்கள் அது வராமல் இருப்பதற்கு என்ன வழிமுறையோ அதை பின்பற்றுவீர்கள் இல்லையா? பெரும்பாலும் எல்லா மருத்துவர்களும் அதை கடைபிடிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பேச முடியாம இருக்கலாம், சொல்லாம கூட இருக்கலாம். அந்த இதுல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது வரும் இல்லையா? நீங்க இதையெல்லாம் பின்பற்றிட்டு வாங்க. பத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பத்தியம் அது. அப்போ இந்த உணவுகள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா
அந்த உணவுகள்னால உங்களுக்கு மேலும் நோய்கள் அதிகமாயிட்டு போலாங்கிறதுனாலேயே அதை தவிர்க்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தி இருப்பாங்க. அதுலயே இப்போ வந்து ரீசெண்டா வந்து சில பேர்லாம் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்க. எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. ஆசை தீர சாப்பிடுங்க. அத பத்தி கவலையே எல்லாம் இல்ல. அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்படி எந்த பொருள வேணாலும் சாப்பிடுவது என்பது பொருள் அல்ல. அது மருத்துவமே கிடையாது. எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டு இருந்தா, அப்ப இருக்கிற பிரச்சனை மேலும் அதிகமாயிட்டா என்ன செய்யறது? அதுக்கு யாரு பொறுப்பு? இல்லையா? அப்போ ஒரு வழிகாட்டுதல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, சரியானதாக இருக்க வேண்டும். அப்போ இப்ப நீங்க ஒரு மருத்துவரை சந்திச்சு தான் நீங்க அந்த வழிகாட்டுதலை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கிடையாது. நீங்களே கூட உங்களுக்கான பாதிப்புக்கு தகுந்தாற் போல ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்றலாம். ஒண்ணும் இல்லைங்க. உடம்புக்கு சரியில்லன்னு போனாலே, நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் என்னவா இருக்குங்க? பொதுவா மருந்துனாலே கசப்பாத்தான் இருக்கும். இல்லையா? அப்ப கசப்பு தன்மை உள்ளது என்பது ஒரு மருந்து. பாருங்க மருந்து கசப்பாக இருந்தாலும், அது உள்ளே பல பிணிகளை கொல்லுவதாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்கிறோம். அது ஒரு சுவை தானே! நம்ம பார்க்கக்கூடிய சுவை மருத்துவத்துக்கு. பாருங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒண்ணொண்ணா பார்த்துட்டு வரப்போறோம். அப்போ நோய்வாய்ப்பட்ட காலங்கள்ல நான் சொல்றது நவீன மருத்துவத்துல கொடுக்கக்கூடிய மருந்துன்ட்டு இல்ல. பழைய முன்னாடி இருந்த சித்தர்கள் பெருமக்கள் காலத்துல இருந்து, சித்த மருத்துவத்தில இருந்து கொடுக்கக்கூடிய சில மருந்துகள். குழந்தைகளுக்கே கூட பார்த்தீங்கன்னா, கசப்பாக இருந்தால் குழந்தைகள் சாப்பிடாது என்று இனிப்போடு கலந்தெல்லாம், தேன்ல கலந்தெல்லாம் கூட மருந்துகள் கொடுப்பார்கள். பொதுவா மருந்து அப்படின்னாலே கசப்பு தாங்க. மருந்துனா கசப்பு தான். அது கசப்பா இருந்தா தான் அது உள்ள போய் அதுக்கான வேலைகளை வந்து செய்யும். அது குணப்படுத்துவதற்காக அந்த சுவையை கையாளும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வகை பிரித்து வைத்திருக்கிறார்கள். நம்ம ஆ என்ன சொல்றது? சுவை மருத்துவத்தினுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நோய்வாய்ப்பட்ட காலத்துல நாம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்ல பாருங்க, பத்திய வகை அப்படின்னுலாம் குறிப்பிடுவாங்க இல்லையா? அதையெல்லாம் நம்ம வகை பிரிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம பின்னாடி பார்க்க போறக்கூடிய சுவைகளுக்கெல்லாம் அது பொருந்திக் கொண்டே வரும். இந்த உணவு சேர்க்க வேணாம். அத தவிர்த்துட்டா தான் உங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒரு பாரம்பரிய மருத்துவர் அல்லது சித்த மருத்துவரோ, ஆயுர்வேத மருத்துவரோ உங்களுக்கு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, அவங்க வேண்டாம் சொன்ன ஒரு பொருள்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சுவை உடையதாகவே இருக்கும். பாருங்க, இந்தந்த காலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உப்பை வந்து அதிகம் சேர்த்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பொருள் என்னவா இருக்கும்? நம்ம சமைக்கிற சமையல்லயே வந்து உப்பு நம்ம சேர்த்துட்டு தான் சமைக்கிறோம். சமைக்காம இல்ல. இப்ப சிலதெல்லாம் பத்தியமா சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த பொருள் அறவே தவிர்க்க வேண்டும். இப்ப நீங்க சாப்பிடும்போது கூட தேவைக்கு அளவா சாப்பிட்டுக்குவீங்க. ஆனா சிலதெல்லாம் வந்து அதுல உப்பு ஆல்ரெடி எக்கச்சக்கமா இருக்கும். அந்த மாரி பொருள வந்து பத்திய காலத்துல தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஊறுகாய் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஊறுகாய். சொல்லும்போதே சில பேத்துக்கு நாக்குல எச்சிலெல்லாம் ஊறும். இல்லையா? அந்த ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க குருநாதர் சொல்லுவாரு. ஊறுகாய வந்து சேர்த்துக் கொள்ளக்கூடாத பொருளும்பாரு. ஏன்னா, ஆ ஊறுகாய்க்கு ஊறு விளைவிக்கும் காய் அப்படின்னு அவரு விளக்கம் சொல்லுவாரு. ஊறுகாய். அது ஊறிக்கொண்டே இருக்கும். ரொம்ப காலம் ஊற வச்சு எடுத்து அதை பக்குவப்படுத்தி, பதப்படுத்தி வச்சு, உணவுல கொஞ்சம் போல தொட்டுக்கொண்டு சாப்பிடுவதற்காக நம்ம சாப்பாட்டு தட்டுல, இலையில எல்லாம் ஒரு ஓரமா வைக்கிறதுக்காக ஊறுகாய் நம்ம பயன்படுத்துவோம். உமிழ்நீரை நன்காக சுரக்க வைக்கும். நம்மனுக்கு எந்த சுவை வந்து குறைவா இருக்கோ, அதை ஈடுகட்டிக் கொள்வதற்காக ஊறுகாய் பயன்படுத்துவது. மருத்துவ குணம் மிக்க ஊறுகாய்கள் செய்வது. இந்த மாரி நெறைய இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். பொதுவா நம்ம உதாரணத்துக்கு எத சொல்ல வந்தோம்? உப்பு வந்து ஒருத்தர் அதிகம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு. ஊறுகாயில அதெல்லாம் மிதமிஞ்சி இருக்கா இல்லையா? புளிப்பும், உப்பு, காரம் எல்லாமே தூக்கலா இருக்கு. இல்லையா? ஒரு பத்திய காலத்துல எந்தெந்த சுவையெல்லாம் தவிர்க்க வேண்டியதாக ஒருத்தர் சொல்றாரு. ஒரு மருத்துவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அவர் முக்கியமா உப்பு சேர்க்காமல் இருந்தால் தான் அந்த பர்ட்டிகுலர் பிரச்சனைய சீக்கிரம் தீர்க்க முடியும் அப்படின்னா, அவர் உப்பு அப்படின்னாலும் சிலர் எல்லாம் தனியா சொல்ல மாட்டாங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்தந்த சுவையை நீங்கள் சேர்க்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் வந்து ரொம்ப குறைவு. இதுக்கு முன்னாடி சரி, இப்பவும் கூட சரி. நாம அந்த பொருளாகத்தான் பார்க்கிறோம். அப்போ உப்பு எதுலலாம் அதிகமா இருக்கும்? புளிப்பு எதுலலாம் அதிகமா இருக்கும்? காரம் எதுலலாம் அதிகமா இருக்குமோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் முற்றாக ஒதுக்கி வைப்பது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்வது. அந்த டயட் சொல்றது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு டயட் வந்து கலோரிஸ் அடிப்படையில சொல்றாங்க. நெறைய
என்ன சொல்லுங்க, இதுல ஒரு உருளைக்கிழங்குல எவ்வளவு கலோரி இருக்கு, தக்காளியில எவ்வளவு இருக்குது, பீன்ஸ்ல எவ்வளவு இருக்கு. ஆக்சுவலா கலோரி கணக்கு அல்ல, கலோரியில எல்லாம் விஷயமே இல்லைங்க சொல்ல போனா. இப்ப நவீன மருத்துவத்துல கண்டறிந்திருந்தா கூட பாரம்பரிய முறையில் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்க, ஒவ்வொருவருடைய உடல்வாகுக்கும் ஏற்றாற் போல அதற்கு தகுந்த பத்திய முறைகள், அவர்கள் அதாவது அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தொந்தரவுக்கு பாதிப்புக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கான பத்திய முறை சொல்வது என்பதுதான் சரி. அதுக்கான மருந்து வழங்குவது, அது கூட ஒரு குறிப்பிட்ட கால அளவு என்பதெல்லாம் இருக்கிறது. சரிங்களா? இப்ப இயல்பாவே பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு இனிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். இனிப்புனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். இப்ப உங்களையே கூட நிறைய பேருக்கு இனிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம்ங்க, கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் சொல்லுவீங்க இல்லையா? அந்த இனிப்பு சாப்பிட்டு கொண்டே இருப்பதனால் இனிப்பே மிகுந்து போனாலும், ஐயன் வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார் இல்லையா, மிகினும் குறையினும் நோய் செய்யும். அப்ப இனிப்பே நம்ம உடம்புல மிகுந்து போச்சுன்னா அதுவும் ஒரு விதத்துல தொந்தரவு தானே. பாருங்க, இனிப்பு அதிகம் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிப்பு கூட 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 உடம்புல பித்தம், இந்த வாதம் பித்தம் கபம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாதம் ஒரு பங்கு, பித்தம் அரை பங்கு, கபம் கால் பங்கு அப்படின்னு ஒரு வாய்ப்பாடுங்க. இப்ப நீங்க பர்டிகுலரா ஏதோ ஒரு சுவையை மட்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டே போறீங்க அப்படின்னு, அதனால உடம்புல ஒரு சமநிலை பாதிக்கப்படுமா? நம்ம உடம்புனா எல்லாமே பாருங்க. என்ன சொல்லுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சொன்ன போனா புரதச்சத்து, கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மாவுச்சத்து, கொழுப்புச்சத்து, இது அனைத்துமே பாத்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இருக்க வேண்டும். இதுல இருந்து குறைந்து போனாலும் மிகுந்து போனாலும் நோய் தானே. அப்ப நீங்க குறிப்பிட்ட ஒரு சுவையை மட்டுமே தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அதனுடைய விகிதாச்சாரம் மட்டும் கூடுமா? அந்த கூடுறதுனால பல நோய்கள் வருமா? வரும் தானே. ஆக அந்த நோய் வந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல இனிப்பை நிறுத்தி வைப்பது என்பது அவர்களுக்கான மருந்தாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப சுவை மருத்துவத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவை என்பதே ஏதோ ஒன்றை மட்டும் குறிப்பது அல்ல. சுவைனா என்ன ஒண்ணா? சுவைனா ஒண்ணா? 6 இல்லையா? சுவைகள் 6. அறுசுவை உணவு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? பாருங்க, நம்ம விசேஷ வீடுகள்ல என்ன சொல்றாங்க, நிறைய வெரைட்டிஸ், நிறைய லாட் ஆஃப் ஐட்டம்ஸ். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண கல்யாண வீடு, சாதாரண விசேஷங்கள், சின்ன விசேஷங்களுக்குமே கூட பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட வகையறாக்களான உணவுகள் பரிமாறப்படுகிறது. நமக்கே கூட வீட்டுல சாப்பிடுறதை விட அது மாதிரி விசேஷங்களை சாப்பிடறதுக்கு நிறைய பிடிச்சிருக்கும். அதுல நிறைய ரசாயனங்கள் கண்டதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, உடம்புக்கு பல பிரச்சனை உண்டு பண்ணும், அது வேற கதை. நமக்கு என்ன ஒரு விருப்பம் அப்படின்னு கேட்டா, வெவ்வேறு டேஸ்ட்ல இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை, வெவ்வேறு சுவை இல்லையா? நிறைய ஐட்டம் வேற, இதை சாப்பிடுறதா அதை சாப்பிடுறதா அதை சாப்பிடுறதா. நமக்கே இவ்வளவு வெரைட்டி ஆஃப் இது நம்ம எல்லாம் எப்ப சாப்பிடுறது? அதுல இந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, பாவம். என்ன மனச கல்லாக்கிட்டு ஒரு மாத்திரை வேணாலும் வீட்டுல போய் சேர்த்து சாப்பிட்டுக்கோ, இங்க ஒரு பார்வை எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சிட்டு தான் போகணும். சமீபத்துல நடந்ததுங்க. இப்ப இந்த இந்த மாதம் ஒரு திருமணம் மற்ற வைபவங்கள்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடியது இல்லையா? நான் கடந்த வாரம் ஒரு இது மாதிரி ஒரு திருமண விசேஷத்துல கலந்துக்கிறதுக்காக போயிருந்தேங்க. அதுல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அதுல 2 பிரிவா பிரிச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்முடைய பாரம்பரிய முறைப்படி எல்லாத்துக்கும் இந்த தலவாழை இலை போட்டு பாருங்க, மதிய உணவு எல்லாம் பரிமாறுவாங்க இல்லையா? குழம்பு, வத்த குழம்பு, பொரியல், கூட்டு, ரசம், அப்பளம், இது மாதிரி சாதாரணமா நம்ம வீட்டுல சாப்பிடுமே சாப்பாடு குழம்பு ரசங்கிற மாதிரி, அதுவே கொஞ்சம் சில பொரியல் கூட்டு வகைகள்லாம் சேர்த்து இது ஒரு பக்கம் பந்தி நடந்துட்டு இருக்கு, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது பெரிய ஒரு மண்டபம். இன்னொரு டிவிஷன் என்ன பிரிச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க பஃபே சிஸ்டம். அங்க எக்கச்சக்கமான வெரைட்டி, கிட்டத்தட்ட ஒரு 56 57 விதமான வெரைட்டி. ஏன்னா அங்கங்க சின்ன சின்னதா போர்டு தொங்க விட்டுருக்காங்க, இங்க இன்ன ஐட்டம் கிடைக்குது, இங்க இன்ன ஐட்டம் கிடைக்குது. இதுல சுட சுட வேற அங்கங்க ப்ரிப்பரேஷன் வேற, அங்க செஃப்கள் இருப்பாங்க இல்லையா, அதை தயாரிக்கிறவங்களும் பரிமாறவங்களும் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டென்ட்டே போட்டு அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பாரம்பரிய உணவு வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா, சாதாரணமா சாப்பாடு குழம்பு ரசம், ஆனா இதைத்தான் நம்ம தினம் வீட்லயே சாப்பிடுறோமே அப்படின்ட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஆள் கூட இந்த பாரம்பரியமா நம்ம வழக்கமான உணவு சாப்பிடக்கூடிய இடத்துல ஒருத்தருமே இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, பூரா பேருமே அங்கதான் இருக்கிறாங்க. பஃபே சிஸ்டம் இருக்கு இல்லையா? ஏன்னா விதவிதமா விதவிதமா இருக்குது.
ஒவ்வொன்றும் புதுசு. இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் முன்னாடி சாப்பிடாத கூட இருக்கலாம் அதுல. அப்ப மனிதர்களுடைய மனம், நான் சொல்றது பொதுவா எல்லாத்துடைய பொதுவான எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி இதெல்லாம் சுவையா எப்பதான் சாப்பிடுறது? நம்ம தினம் வீட்ல சாப்பிட முடியுமா அப்படியெல்லாம்? முடியாது இல்லையா? அப்ப வாய்ப்பு இருக்கும்போது சாப்பிட்டுக்கணும். அப்ப நாக்கு எதை தேடி ஓடுகிறது? சுவையை தேடுகிறது. சுவையாக, எது சுவையாக இருக்குமோ, டேஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காகவே இதுல கொஞ்சம் வை, அதுல கொஞ்சம் வை, அதுல கொஞ்சம் வை, அதுல கொஞ்சம் வை. அப்ப சுவைத்து சாப்பிட்டு, அப்ப எது நன்றாக இருக்குமோ அதை மேலும் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி பஃபே சிஸ்டத்துல அப்படி ஒரு வசதி இருக்குதானே. நிறைய வீணடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதுல குறைவு. ஓகே. இப்ப நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் நாக்குக்கு அடிமைங்க. இப்பவுமே பாருங்க, சாயந்தர நேரம் பாருங்க, இந்த ரோட்டு ஓரத்துல ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள் இருக்குல்ல, காளான் சில்லி, பானிபூரி என்னென்னமோ வாயில நுழையாத பல்வேறு பெயர்கள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஐட்டங்கள்லாம் இந்த மாலை நேரங்கள்ல எல்லா கடையிலும் கட்டும் பார்த்திருக்கீங்களா? செம்ம ரஷ்ஷா இருக்கும். ஏன்? அவங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லன்னு. யாருக்குங்க தெரியாம இருக்கு? எல்லாத்துக்கும் தெரியும். பார்த்துக்குவோம். என்ன ஒரு நாள் சாப்பிட்டா என்ன போயிரும்? தினமே சாப்பிட்டா என்ன போயிரும்? அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியத்தை விட சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதிலும் இப்ப இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்துல நாக்குக்கு அடிமையான மனிதர்கள். அதுல வயது வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க. நான் யாரையும் குறிப்பிடவெல்லாம் இல்ல. எல்லாத்துக்குமே அந்த விருப்பம் இருக்கிறனால என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவை, சுவை, சுவை ஒன்றை பிரதானமாக பார்க்கிறார்கள். நாக்குக்கு நல்ல ருசியாக இருக்க வேண்டும். நல்லா சுவைத்து சாப்பிடணும். அது உடம்பு கேடு வந்தா 2வது பார்த்துக்கலாம். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நோய் இன்னொரு பக்கம் பெருகிட்டே போகுது. சாப்பிட்டது என்னமோ சுவைத்து சாப்பிட்டோம். நல்ல டேஸ்ட்டா தான் இருந்தது. சாப்பிட்டோம். ஆனா, இது வெவ்வேறு நோய்களை எல்லாம் வேற ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம சாப்பிட்ட உணவுடைய தரம் சரியில்லாம இருக்கலாம். கண்ட கண்ட கலவைகள், ரசாயன கலவைகள் காரணமா இருக்கலாம். அதீதமான சுவைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. பாருங்க, ஹோட்டல் சாப்பாடு நீங்க சாப்பிட்டு விட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடும்போது சப்புன்னு இருக்குதா? சுவையற்றது மாரி இருக்குதா? ஏன்? சுவையூட்டிகள் செயற்கையாகவெல்லாம் நெறைய சேர்த்திருக்கிறாங்க இல்லையா? அந்த உணவு சாப்பிட்டு, சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா, உங்கள் நாக்குல சுவை மொட்டுக்கள் சீக்கிரம் வலுவிழந்து போயிரும். நீங்க நாளுக்கு நாள் அதிலேயே சுவை வந்து மேலும், மேலும் சேர்த்துட்டே போகணும். பாருங்க சில பேர் ஹோட்டல்ல மாத்திட்டே இருப்பாங்க. வீட்டு சாப்பாடு அவங்களுக்கு அறவே பிடிக்காது. ஏன்னா, நாக்கு முழுவதும் ஹோட்டல் உணவுக்கு அடிமையானதுக்கு அப்புறம், இந்த ஒரு இயற்கையான விதத்துல தயாரிக்கக்கூடிய வீட்டு சமையல் முறை என்பது அவங்களுக்கு பிடிக்காம போகும். பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள நெறைய விஷயங்கள் வந்து நெறைய மெக்கானிசம் எல்லாம் ஃபால்ட் ஆயிரும். எனக்கு தெரிய ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காளான் பூரி, இந்த சில்லி இதெல்லாம் சாயந்தர நேரம் வந்து ஃபுல்லா விலாசுவாரு. வயது ஒரு 60 வயது இருக்கக்கூடியவர்ன்னு வச்சுக்கங்களேன். பயங்கரமா சாப்பிடுவாரு. ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த வயிறு, இரைப்பை சம்பந்தமான பாதிப்புகளுக்கு அது சம்பந்தமான நிபுணரை போய் சந்திக்கிறாங்க. நிறைய குடல் சுவர்கள்லாம் வந்து ஓட்டை ஓட்டையா ஆயிருச்சுங்க. நிறைய புண்ணெல்லாம் உண்டாயிருச்சு. அப்படி ஃபுட் ஹேபிட் கேட்டிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க இந்த மாரி. தயவு செய்து இனிமேல் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா, இனி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிரும். ஏன்னா, இப்பவே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 14 அங்குலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடல்ல வந்து கட் பண்ணி, ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் இல்லையா? அத கட் பண்ணி எடுத்து கிளிப்பா போட்டு, மாத்தி விட்டு தான் இவர அனுப்பி விட்டுருக்காங்க. ஆனாலும் இப்ப ரொம்ப ஏங்குறாரு. ஓ! முன்ன மாரி இப்ப சாப்பிட முடியலையே. பாருங்க வயித்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டா கூட, நாக்குக்கு சுவையா சாப்பிட முடியலையே அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரே ஒரு வருத்தமான விஷயம். ஓகே. போகட்டுங்க. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளுக்கு அதீதமான சுவையை வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது நாம் எப்போது புரிந்து கொள்கிறோமோ, அந்த சுவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுவை அப்படின்னாலே அறுசுவை தாங்க. 6 சுவை, அறுசுவை. நம்ம வகுப்பு துவங்குறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் இல்லையா? வழக்கமா நம்முடைய தமிழ் முன்னோர்கள் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாடல் வரிகளிலிருந்து நம்ம வகுப்பை துவங்குவது என்பது நம்முடைய வழக்கமாக, மரபாக வச்சுட்டு இருக்கிறோம். நாலடியார்ல வரக்கூடிய 2 வரி. நாலடியார்ல முதல் பாடலுங்க. என்ன கேட்டீங்கன்னா, "அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட, மறுசிகை நீக்கி உண்பாரும் உண்டாரும். அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால்" பாருங்க. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. சொல்லிருக்காங்க இல்லையா? "ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி." 4ன்னா நாலடியார், 2ன்னா திருக்குறள். இந்த நாலடியார்லயும், திருக்குறளையும் இல்லாத விஷயங்கள் இல்ல. இது 2ம் யார் ஒருத்தர் வந்து பயன்படுத்துறாங்களோ, அந்த அளவுக்கு வந்து அவங்க வாழ்க்கை செம்மையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. ரைட். இதுல நம்ம அறுசுவை உணவு. அவரு வந்து எடுத்த எடுப்பிலேயே சொல்றாரு. அறுசுவை உண்டி. ஒரு உணவை 6 சுவையோடு நீங்கள் சாப்பிடுவது என்பதை சொல்றாரு. அறுசுவை உண்டி.
அமர்ந்து எந்த உணவையும் உட்கார்ந்து தான் சாப்பிடணும். பாருங்க, நான் சொல்லக்கூடிய இந்த 2 வரி தான். 4 அடியார்ல 4 வரியில வரக்கூடிய பாடல்ல முதல் 2 அடியிலேயே சொல்றாரு. அறுசுவை உணவு சாப்பிடுங்க. அதை உட்கார்ந்து தான் சாப்பிடணும். அன்னைக்கு இருக்கிற காலத்துல சொல்றாரு. அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்டை. இல்லால்னா குடும்ப தலைவி. ஒரு அன்றைக்கு ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா, வெளியில வியாபார நிமித்தமா, தொழில் ரீதியாக வெளியெல்லாம் போயிட்டு வராங்க அப்படின்னா, அவர் வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு வாய்க்கு பிடித்தாற் போல ஒரு உணவை ருசியாக சமைத்து பரிமாறுவது என்பது அன்றைக்கான மரபு. அந்த பெண் வந்து அமர்ந்து இல்லால் ஊட்ட அவருடைய மனைவி வந்து அந்த அறுசுவை உணவை பரிமாறினாங்க அப்படின்னா, இல்லால் அமர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிடும்போது ஊட்ட, மறுசிகை அந்த அந்த ஒரு முறை பரிமாறுவாங்க இல்லையா? அந்த உணவுலயே அறுசுவை இருக்கனால அவ்வளவு திருப்தியா சாப்பிடுவாராம். மறுபடியும் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டா, வேண்டாம். மறுசிகை நீக்கி உண்டாரும். இதுக்கப்புறம் வருதுங்க. செல்வம் நிலையாமை அப்படிங்கிறது தான் இந்த நாலடியார்ல அது சொல்லக்கூடியது. அறுசுவையோடு நீங்க சாப்பிடக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளவு திருப்தி தரக்கூடியது. மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று, அந்தந்த நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய உணவு. போதும்னு அதை மட்டும் தான் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி. செல்வத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. கேட்டால் இன்னும் சேர்த்துக்கிட்டே தான் இருப்போம். அது செல்வம் நிலையாமையில வரக்கூடிய அந்த பாட்டுங்க. ஆனா அறுசுவைய பத்தி நம்ம இந்த 2 வரியிலேயே முக்கியமான நோட் எல்லாம் குடுத்திருக்கிறதுனால இதை வந்து முதல் அடியாக நாம் எடுத்துக்கொண்டோம். சரிங்க. ஓகே. இதுல நம்ம பார்க்க போறோம். என்ன விஷயம்? அறுசுவை மருத்துவம்னு. சுவை மருத்துவம்னு முதல்ல சொன்னேன். இப்ப 6 சுவைன்னு மாத்திட்டோம். ஒண்ணும் இல்ல. சுவைனாலே 6 தாங்க. 6 சுவையில என்னென்னலாம் வருது? துவர்ப்பு, இனிப்பு, உப்பு, காரம், கசப்பு, புளிப்பு. சரிங்களா? இந்த 6 சுவைகளும் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது வந்து இயற்கையான உணவுகளில் பாருங்க, காய்கறிகள்ல, பழங்கள்ல இந்த சுவை சில பொருட்கள்ல வந்து அதிகமா இருக்கும். பாருங்க, உதாரணத்துக்கு கீரை எடுத்துட்டீங்கன்னா கசப்பு அதிகமாக இருக்கும். உப்புச்சுவை வந்து அதுல அது இணைந்தே இருக்கும். சிலது துவர்ப்பு சுவை கலந்திருக்கும், சில புளிப்பு சுவை இருக்கும். அப்போ மேஜர் சுவை என்ன? கசப்பு என்பது பிரதானமா இருக்கும். இல்லையா? சரி, ஒரு மாம்பழம்னு எடுத்துட்டீங்கன்னா, மாம்பழம்னு எடுத்துட்டா இனிப்பு தாங்க. புளிப்பும் இருக்குதே. பாருங்க, பிரதான சுவை என்பது எதுவோ அதை குறிப்பிடுவார்கள். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் இந்த 6 சுவையோடு இருக்க வேண்டும். 6 சுவையிலும் வந்து பாத்தீங்கன்னா, இன்றைக்கு மாரி கடையில போய் வாங்கிட்டு வந்து ஒரு மசாலாவை சேர்த்துட்டு இந்த சுவையை வந்து தூக்குறதில்ல. சுவையை கூட்டுவதல்ல. இயற்கையான விதத்துல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு சுவை. அந்த சுவையை நீங்கள் முறையாக எடுத்துக்கொண்டு வரும்போது, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் மனம் ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்க, இந்த சுவையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது பெரிய ஹிஸ்டரிங்க. லாங் ஹிஸ்டரி. நம்ம நேரம் கருதி இதை வந்து சுருக்கிருவோம். ரொம்ப சுருக்கமாகத்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்துட்டு நீங்க எப்படி பயன்படுத்தணுங்கிறது தானே வேணும் இல்லையா? அதனால நீளமான இதுகெல்லாம் விஷயத்தையோட விட்டுருவோம். அப்ப இந்த 6 சுவைகளுமே இயற்கையாக அமைந்திருக்கக்கூடியது. காய்கறிகள் இருக்கு, பழங்கள் இருக்கு, தானியங்கள்ல இருக்கு. எல்லாவற்றிலுமே இந்த சுவை இருக்கிறது. எந்த சுவை எவ்வளவு, எப்போது நமக்கு தேவைப்படுகிறது என்பது ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக மாறுபடும். இன்றைய காலத்துல வந்து டயட்டுக்குன்னு தனியா ஒரு டயட்டீஷியன் வந்ததுக்கு அப்புறம் இந்த சுவையை பத்தி யாரும் முக்கியத்துவப்படுத்தாம போயிட்டோம் இல்லையா? ஆனா நம்ம மீண்டும் சொல்றோம். இந்த சுவையை வந்து நீங்கள் முக்கியத்துவப்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு புது மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும். உங்களுக்கு எது வந்து தேவை, எது தேவையில்லைங்கிற முடிவுக்கு வந்துருவீங்க. அ ஒவ்வொரு நாடுகள்லயும் வந்து இருக்கக்கூடிய சமையல் முறைகள்லாம் பாருங்க. பொதுவா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உணவு கூடமே சமையலறையே வந்து மூலிகைகள் நிறைந்த மாரி சமையலறையா இருக்கக்கூடியது நமக்கு தான். நம்மளுக்கு மட்டும் தான். வெளிநாடுகளில் இந்த அமைப்பு கிடையவே கிடையாது. குறுமிளகு, சீரகம், மஞ்சள், இஞ்சி இது எல்லாமே வேற. வெளிநாடுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்காது. சிலதெல்லாம் இருக்கவே இருக்காது. அப்போ நமக்கு இங்க வாய்க்கப்பட்டிருப்பதெல்லாம் வந்து பாருங்க, சுவையின் அடிப்படையிலும் இருக்கும். நீங்க எந்த பொருள பயன்படுத்துனீங்களோ, அதுல என்ன சுவையோ சொல்லிற முடியும் இல்லையா? அப்போ அந்த சுவையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா, ஒவ்வொன்றும் உங்களுக்கு மருந்தா இருக்கும். நோய்வாய்ப்பட்ட காலத்தில் உங்களுக்கு மருந்தாக மாறும். உண்மைங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப காய்ச்சல் சமயத்துல என்னவா இருக்குது? காய்ச்சல் சமயத்துல வந்து நம்ம நாக்கே வந்து கசப்பா தாங்க இருக்குது. உண்மதானே? நீங்க
எந்த ஒரு பொருளையும் விரும்பி சாப்பிட முடியாது. சாப்பிடறதுக்கு தோணாது. வாயே கசக்குது இல்லையா? கசப்பாக இருக்கக்கூடியது என்ன பண்ணுதுன்னா, இயல்பாகவே உங்க உடம்பு ஒரு ஸ்டாப் போர்டு எடுத்து வந்து முன்னாடி மாட்டிருச்சு. பேங்க்ல எப்படி குளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு எடுத்து முன்னாடி வச்சிருவாங்களோ, அதுக்கப்புறம் எதுவும் நீங்க டிரான்சாக்ஷன் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. குளோஸ்டுன்னா குளோஸ்டு அவ்வளவுதான். அப்போ உடம்பு ஒரு சுவைய கொண்டு வந்து உங்ககிட்ட முன்னாடி நிறுத்துது. இதுல வாயில உமிழ்நீரெல்லாம் கசப்பா மாத்தி வைக்குது அப்படின்னா, நீங்க புதுசா எதையும் ட்ரை பண்ணாதீங்கன்னு அர்த்தம். எதையும் சாப்பிடாதீங்க. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சீர்படுத்தப்பட வேண்டிய வேலைகள், ரிப்பேர் வேலைகள நான் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால நீ புதுசா எதையும் சாப்பிடாத. இங்க எல்லாம் ஒண்ணும் செல்லுபடி ஆகாது. ஜீரணிக்க முடியாது என்று அது நம்மை எச்சரிக்கிறது. கசப்பு சுவை காட்டி. ஆச்சுங்களா? அப்ப நாம என்ன செய்றோம்? நாம வந்து என்ன செய்ய முடியாது. அப்போ சில கஷாயங்கள் எல்லாமே கூட சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க. காய்ச்சல் அப்ப பாருங்க, நிலவேம்பு கஷாயம். அது என்னவா இருக்குது? அதுவும் கசப்பா தான் இருக்கு. வாயும் கசப்பா இருக்குதா? நீங்க சாப்பிடக்கூடிய சுவை, கசப்பு சுவை உள்ள ஒரு கஷாயம் சாப்பிடுறீங்களா? அது உடம்பு ஏற்றுக்கொள்கிறது. ஏன்னா, அதுக்கு மருந்தாகத்தான் அது தேவையாக இருக்கிறது. அதனால தான் மருந்துகள் எல்லாமே பெரும்பாலும் கசப்பு சுவையாகவே குடுக்குறாங்க. சீக்கிரம் வேலை நடக்கும். நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கும், இன்னொன்னு சில கிருமிகளை அழிப்பதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதற்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்முடைய இம்யூனை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எது தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, கசப்பு சுவை தேவைப்படுகிறது. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ வசம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான மருந்தாக பயன்படுத்துவாங்க. தேநீர் எல்லாம். அதுல பிரதானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கசப்பு தான் அது. அந்த கசப்புக்கு தான் வந்து பிள்ளை வளர்த்தின்னே பேரு. ஆச்சுங்களா? அப்போ ஒரு சுவை உங்களை ஆரோக்கியமாக வைப்பதற்கு உதவி செய்கிறது. நோய்வாய்ப்பட்ட காலங்களில் நமக்கு அது எந்த மாதிரி வெளிப்படுத்துகிறதோ, அதை பொறுத்து நாம் அதற்கு தகுந்தாற் போல சில சுவைகளை புறம் தள்ள வேண்டும். தள்ளி வச்சிரணும் அவ்வளவுதான். நீங்க ஆரோக்கியமா இருக்கும்போதே வந்து, நீங்க சில ஃபார்முலா மாரி கடைபிடிக்கலாங்க. ரொம்ப சுலபம். பாருங்க இப்ப வரிசையா சொல்லிட்டு வரேன். உங்களுடைய தினசரி வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சுவை பிடிக்கும்னு கேட்டா, பாருங்க ஒரு அஸ்ட்ராலஜி மாரி சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன சுவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். அந்த சுவை அதற்கு என்ன விருப்பமா இருக்குது, உங்க உடம்புக்கு என்ன தேவைப்படுதோ நீங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. இதுவே மிகுந்து போனா நோய்ங்க. நல்லா சொல்றேன் பாருங்க. திரும்பவும் சொல்றேன். மிகினும் குறையினும் நோய் செய்யும். உங்களுக்கு ஃபேவரைட்ங்கிறதுக்காக நீங்க வேணும் வேணும் திரும்ப திரும்ப சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, அதுவே ஆபத்து தான். அப்ப பிடித்திருக்கிறது என்பது வேறு. சமச்சீரான அளவில் அதை கடைபிடித்துக் கொண்டு வருவது என்பது வேறு. ஆச்சுங்களா? அப்ப வேண்டியது போது சாப்பிடலாம். பாருங்க, துவர்ப்பு சுவை. அறுசுவையில நாம வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கமா இனிப்பிலிருந்து ஆரம்பிப்பாங்க. நாம வந்து துவர்ப்பிலிருந்து தான் ஆரம்பிப்போம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, துவர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் ரத்தம் உருவாக்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சுவை. துவர்ப்பு சுவை. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க ரத்தத்திலிருந்தே தான் எல்லாம் துவங்குகிறது. ரத்த ஓட்டம் எல்லா பக்கம் சீராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். ரத்தம் தேவையான அளவுக்கு இல்லைனாலே அனிமிக் ஆயிருவோம் இல்லையா? ரொம்ப சோர்வா, வீக்கா ஆயிருவோம் இல்லையா? எந்த வேலையும் செய்ய தோணாது. அப்போ சிவப்பு திரவமான ரத்தத்தை உருவாக்கம் செய்வதற்கு என்ன சுவை பயன்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா, துவர்ப்பு சுவை. அன்னைக்கு எல்லாம் பாருங்க, சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம், ஒரு விருந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட, தாம்பூலம் என்பது ஒன்று குடுப்பாங்க. தாம்பூலம் என்னங்க? வெத்தல பாக்கு தானே! வெத்தல பாக்கு என்ன சுவைங்க? துவர்ப்பு சுவை தானே! அப்போ ரத்தம் உற்பத்தி செய்வதற்கு ஒரு சுவை பயன்படும் என்பதை அதை இறுதியாகவே வச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு சாப்பிட்ட உணவை நன்கு செரிப்பதற்கு உமிழ்நீர் தேவை இல்லையா? உமிழ்நீரை நன்கு உற்பத்தி செய்வதற்கும் அது பயன்படுகிறது. மருந்தாக பயன்படுகிறது. அப்போ துவர்ப்பு சுவை என்பது ரத்த உருவாக்கத்திற்கு மிக மிக முக்கியமானது. பாருங்க இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். இதுக்கு பின்னாடி கண்டிஷன் சப்ளையும் இருக்கு. ஏங்க துவர்ப்பு தான் சாப்பிட்டா ரத்தம் ஊறுமே. அதனால துவர்ப்பையே சாப்பிடலாமா? தாம்பூலத்தையே போட்டுட்டு இருக்கலாமா? அப்படி போட்டுட்டு இருந்தா ஆபத்தாயிரும். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது இல்லையா? அதனால தான் சொல்றேன். மிகினும், குறையினும் நோய் செய்யும். இது எப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். சில பேர்த்துக்கு நமக்கு என்னெல்லாம் பண்ணுதோ அது சிம்டம் வச்சுக்கொண்டு இந்த சுவையை நீங்கள் மட்டுப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது கூட்டிக் கொள்ளலாம். அதுக்கு நம்ம வழி சொல்லப் போறோம். சரிங்களா? துவர்ப்பு சுவை ரத்த உற்பத்திக்கு பயன்படக்கூடியது. அதனால இந்த அளவுக்கு மட்டும் நம்ம அதை புரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததுங்க. இனிப்பு சுவை. நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா? சில பேருக்கு இனிப்பு சாப்பிடணும்னா ரொம்ப பிடிக்கும். இனிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்யும்ன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தசைகள் வளர்ப்பதற்கு மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா? மசில்ஸ் குரோத்துக்கு பயன்படக்கூடியது. இன்னைக்கு நெறைய பேர் புரோட்டீன் பவுடர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப ஜிம்முக்கெல்லாம் போறாங்க.
இந்த மசில்ஸ் எல்லாம் கட்ஸ் எல்லாம் நல்லா வரணும், நல்லா இதாகணும் அப்படிங்கிறக்காக, growth ஆகணுங்கிறதுக்காக புரோட்டீன் பவுடர் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. நிறைய பக்கம் அதை தடை செய்யறாங்க. புரோட்டீன் பவுடர் சாப்பிடும்போது ஆஹ் மாரடைப்பு எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உடம்புல செரிமான கோளாறுகளை உண்டாக்குகிறது. அப்படிங்கிறனால நிறைய தடை செய்யறதுக்கும் அதை பரிந்துரைக்கிறாங்க. வேண்டாம், செக்க வேண்டாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இதை கேட்க மாட்டேங்கிறாங்க. நாம என்ன சொல்றோம்னா, சுவையில இனிப்பு சுவை இருக்குது இல்லையா? இனிப்பு சுவை சேர்த்துட்டீங்கன்னா மசில்ஸ் வந்து நல்லா growth ஆகுங்க. ரொம்ப சவலை குழந்தையா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாருங்க, எள் உருண்டை, இந்த மாவு உருண்டைகள் இருக்கீங்க, இனிப்புல செய்யக்கூடிய பலகாரங்களுங்க. இதை செய்து கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை நல்லா கொழுக்கு முழுக்கு நல்லா வரும். பொதுவா உடல்வாக ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க இனிப்பு சுவை அதிகம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவாங்க. தசைகள் வளர்க்கக்கூடியது இனிப்பு சுவை. அதுக்கு அடுத்தது உப்பு சுவை. உப்பு உப்புனுடைய இது வந்து நாம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? ஆஹ் நம்ம அயோடின் சால்ட் அல்ல, நம்ம சொல்றது டேபிள் சால்ட் அப்படிங்கிறத அந்த உப்பு அல்ல. நம்ம என்னன்னா எல்லாவற்றையும் பொருளாகவே பார்க்கிறோம். உப்பு, சோடியம் குளோரைடு, இந்த கடல் உப்பு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உப்பு சுவை உள்ளவை. உப்பு சுவை உள்ளவை நிறைய பொருள் இருக்குது. நாம உப்பு அப்படின்னாலும் இந்த உப்பு கடல் உப்பு தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அது அந்த சுவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அப்ப அது மாதிரி இன்னும் நிறைய பொருள் இருக்குது. உப்பு சுவை உள்ளவையே நிறைய இருக்கும் இல்லையா? நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க. நான் உப்புனா உப்புனா இதை மட்டும்தான் சேர்க்கணும் அப்படி கணக்கு இல்லை. இந்த உப்பு என்னன்னு சேர்த்தீங்கன்னா, நம்முடைய எலும்புகள் இருக்கு இல்லைங்களா? எலும்புகள் பலமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில தாது உப்புக்கள் எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த தாது உப்புக்களுடைய கட்டுமானம் தான் நம்முடைய எலும்புகள். அதனால இந்த உப்பு மட்டுமே அல்ல, நாம் சொல்லக்கூடியது எல்லாமே சுவையின் அடிப்படையில் தான் சொல்கிறோம், பொருளின் அடிப்படையில் அல்ல. இனிப்பு, துவர்ப்பு, அதே மாதிரி உப்பு அப்படிங்கிறது எல்லாமே பொருளாக பார்க்காதீங்க. அந்த சுவை உள்ள பொருட்கள் நிறைய இருக்கிறது. அது நான் பின்னாடி லிஸ்ட்லயும் கொடுத்துட்டு போறேன். சரிங்களா? அதனால அது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சுவை மட்டும் கவனிங்க. அந்த சுவை உள்ள பொருட்கள் எதுவோ அதையும் நான் லிஸ்ட்ல சொல்லுவேன். அதை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அப்போ உப்பு சுவை என்பது பாருங்க, கால்சியம், மெக்னீசியம், செலினியம், இது மாதிரி துத்தநாகம், இது மாதிரி நிறைய மினரல்ஸ் உடைய கூட்டு கலவையாகத்தான் நம்முடைய எலும்புகள் இருக்கிறது. இந்த எலும்புகள் தொடர்ந்து இதே மாதிரி என்ன சொல்றது வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் அதுல அந்த உப்பு சுவை என்பது குறையாமல் இருக்க வேண்டும். இந்த உப்பு குறையும் போதெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, கால்சியம் என்பது ஒரு உப்பு. கால்சியம் கண்டிப்பா உப்பு வகையை சேர்ந்ததுங்க. இது நம்ம குறையும் போது நம்ம உடம்புல கம்மியாயிட்டு இருக்குன்னா எலும்புகளிலிருந்து அது உடைத்து எடுத்துக்கொண்டு இருக்கும். இந்த தைராய்டு சம்பந்தமான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க. இன்னொன்னு, நம்ம உடம்புல கால்சியம் அப்படிங்கிற உப்பை ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலையை நம்மளுடைய தைராய்டு அப்படிங்கிற சுரப்பி செய்து கொண்டிருக்கிறது. இது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு கால்சியம் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுல எதுவும் வந்து சேரல. அதாவது உப்பு சுவை அப்படிங்கிறது, உப்பு என்பது மினரல், மைக்ரோ மினரல் சொல்றோம் இல்லையா, தாது உப்புக்கள் கிடைக்காத போது எங்க இருக்குதோ சேமிப்புல இருந்து எடுத்தாவது வந்து பயன்படுத்தியே ஆகணுங்கிறதுக்காக எந்த பக்கம் இருந்தாவது உறிந்து கொள்ள பார்க்கும். இன்னொன்னு, அளவு கடந்து நீங்க உப்பு நிறைய சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர்த்துக்கு பாருங்க, இந்த சப்ளிமெண்ட்ரி எல்லாம் சாப்பிடுவாங்க, துணை உணவுகள், இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது, இந்த டானிக் எல்லாம் சாப்பிடுவாங்க. எதுக்கு இந்த கால்சியம் அயன் கண்டென்ட் எல்லாம் வந்து ரொம்ப உடம்புல கம்மியா இருக்குன்னு சிலதெல்லாம் பிரிஸ்கிரைப் பண்றாங்கன்னு சாப்பிடுறாங்க இல்லையா? நம்ம உடம்புனால ஏற்றுக்கொள்ளக்கூடிய உப்பு, ஏற்றுக்கொள்ளாத உப்பு இருக்கிறது, உண்மையிலே இருக்கிறது. நம் உடம்பு எதுகெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதோ அது நமக்கு தேவைன்னு அர்த்தம். எதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லுதெல்லாம் கழிவுன்னு அர்த்தம். அப்ப அந்த கழிவு எங்க கொண்டே தள்ளுறது? நம்ம உடம்பு பார்க்கும் கழிவுகளை கொண்டே வெளியில தள்ளுறதுக்கு ஆட்டோமேட்டிக் அதுக்கான ரூட் இருக்குது இல்லையா? யூரின்லயோ மோஷன்லயோ வெளியில தள்ளுறதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது, அதுல போகும். ஒருவேளை நீங்க எக்ஸஸா கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னடா அது வழக்கத்தை விட அதிகமா வருது, ஒருவேளை இது தேவைக்கு வச்சுக்க வேண்டியது இருக்குமோ, உள்ள இருக்கணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவோம், எங்காவது போன்ல கொண்டு டெபாசிட் பண்ணுது. பாருங்க, சில பேர் குதிகால் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது குறிப்பா இந்த குதிகால் எலும்புக்கு கீழே அப்படியே சின்னதா ஒரு கொம்பு முளைச்ச மாதிரி சின்னதா காலையெல்லாம் வந்து முளைச்சிருக்கும். கால்சியம் டெபாசிட் ஆகுதுபாங்க, ஸ்பர்ஸ், SPURS அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்புக்கு தேவையில்லாத உப்பு படியுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு சுவைதான்
பாருங்க, தேவையற்றதாக இருந்தால் இந்த உடம்புனால மேனேஜ் பண்ண முடியலன்னா அதுவே மாற்று என்ன சொல்றீங்க நமக்கு பாதிப்பு உண்டாக்குற மாதிரி வருது இல்லையா? அதனாலதான் சொல்றோம், மிகினும் குறையினும் நோய் செய்யும். உடம்புக்கு வேண்டுகிறது வேண்டாதது எது? இயற்கையில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் இருந்துமே நம்ம உடம்பு வேண்டியதை எடுத்துக்கொள்கிறது, வேண்டாதவற்றை அனுப்பி விடுகிறது. நம்ம ஆர்டிபிஷியலா ஒன்று கொண்டு உள்ள கொடுக்கும்போது அது வேணுமா வேண்டாமான்னு கன்ஃபியூஸ் ஆகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வெளியே அனுப்பாம போச்சுன்னா உள்ளதான் நின்னுக்கணும், உள்ளதான் நிக்க வேணும் இல்லையா? இப்போ அதுதான் நடக்கிறது. சரிங்களா? அப்போ உப்புச்சுவை என்பது எலும்புகளுக்கான முக்கிய வலிமையான ஒரு பொருள், வலிமை தரக்கூடிய ஒரு பொருள். அதனால அது இயற்கையாக கிடைக்கக்கூடியவற்றிலிருந்து பெறுவதுதான் சரியானது. சரிங்களா? ஆர்டிபிஷியலாக எடுத்துக்கொள்வது எல்லாம் நம் உடம்பு நிராகரித்து விட்டதென்றால் அதுவும் நோயாக மாறிவிடும், புரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து காரம். இப்போ காரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, காரம்னா உங்களுக்கு மிளகாய் தாங்க ஞாபகத்துக்கு வரும். அதை தவிர்க்கவே முடியாது இல்லையா? காரம் என்ன, மிளகா பொடி ஞாபகத்துக்கு வரும், இல்ல மிளகாய் ஞாபகத்துக்கு வரும். ஆனா பாருங்க, குறுமிளகு அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்தா உண்மையிலேயே நீங்க ஒரு இயற்கை பற்றாளர்னு சொல்லு. ஏன்னா காரமுள்ள பொருட்கள் நிறைய இருக்குங்க. காரம் நிறைய பொருள் இருக்கு. ஆனா நமக்கு காரம் சுவையை விட அந்த சுவை எந்த பொருள் இருக்குதோ அதுதான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். இது தவிர்க்க முடியாது. நம்ம அப்படித்தான் நினைவில் அப்படித்தான் வச்சிருக்கிறோம். அதனால அது அப்படித்தான் வரும். அதனால நீங்க அது குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனா காரம் உள்ளவை எல்லாம் இன்னும் என்ன பொருள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். அப்ப இந்த கார சுவையோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம் நம்முடைய உமிழ்நீர் இருக்குது இல்லைங்களா? உமிழ்நீர் சுரப்பை தக்க வைப்பதுதான் காரத்தினுடைய வேலை. இப்ப நிறைய பேருக்கு வந்து பாருங்க, உமிழ்நீர் இல்லாம வறண்டு வறண்டு போகுது இல்லையா? உமிழ்நீர் இல்லாம வறண்டு போகுதுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் பாருங்க, நாக்கு வறட்சியாகி நிறைய தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். போத மாட்டேங்குது. தண்ணி குடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. அப்போ காரம் என்பது ஒரு நம்ம உடம்புக்கு தேவையானது. உமிழ்நீரை சுரக்க வைக்கக்கூடியது. அந்த காரம், சுவை தேவையான அளவுக்கு நம்ம பயன்படுத்தாம இருந்தா, இப்ப நம்ம முன்னாடி சொன்னோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாக்கு வறட்சி ஆயிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ ஒரு நீரிழிவு தானே. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? நீரிழிவு தானே தமிழ்ல சொன்னா. அப்போ ஒரு ஒரு இனிப்பு நீர் என்பது மிகுந்து போயிருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். ஏன்னா டெக்னிக்கலா அது வந்து வேற. சர்க்கரை நோய் என்பது வேறு. இங்க இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வேற. சர்க்கரை நோயை பத்தி நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம பேசுவோம். அப்போ காரம் என்பது நம்ம உடம்புல தேவைக்கு குறைவா இருக்கலாம். அதனால வந்து உமிழ்நீர் சுரக்காம இருக்கலாம். இல்லையா? அப்ப காரத்தை நீங்கள் தேவையான அளவுக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா, அதுக்காக என்ன மிளகாய் பொடி எடுத்து போட்டுக்கிறதா? இல்ல மிளகாய் கடிக்கிறதா? அவசியம் இல்லைங்க. நான் வந்து சொன்னேன் இல்லையா? ரொம்ப சிரமம் இல்லாம எளிமையாக நம்முடைய உமிழ்நீரை சுரக்க வைக்க முடியும். சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா? சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன், ஒரே ஒரு சின்ன பல் எடுத்து கடிச்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு உமிழ்நீர் சுரக்குதுன்னு பாருங்க. உமிழ்நீர் இயற்கையா சுரக்குமா? பாருங்க, ஊறுகாயை டச் பண்ணாலும் உமிழ்நீர் சுரக்கும். ஆனா ஊறுகாய் கெடுதல் பேசிட்டோமா? முன்னாடியே சொன்னோமா? அப்ப இந்த இடத்துல எது சிறந்தது? சின்ன வெங்காயம் சிறந்தது. உமிழ்நீரை தூண்டுவதற்கு. பாருங்க, நீங்க சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நினைத்தாலே உமிழ்நீர் சுரக்கும். நம்முடைய உடம்புடைய கட்டமைப்பே அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன தேவையோ அதை உடம்பே உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டதுங்க. உண்மையாலுமே நீங்க என்ன சொல்ற, மன திருப்திக்காகத்தான் வந்து உணவை வந்து மிகுந்து எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் சுவையின் அடிப்படையில் வந்துட்டீங்கன்னா, கொஞ்சமா டேஸ்ட் பண்ணாலே வந்து வயிறு நிறைஞ்ச மாரி ஆயிரும். சில ஸ்வீட் கடைகளுக்கெல்லாம் போவோம். ஒரு 3, 4 ஸ்வீட் வந்து சாம்பிளுக்கு வைப்பாங்க. பாருங்க, ஒரு வேளை உணவே சாப்பிட்டு திருப்தி ஆயிரும். சும்மா இத்துணூண்டு தான் அதுக்காக டேஸ்ட் பார்த்துருக்க குடுத்துருப்பாங்க, சாப்பிட்டுருப்பீங்க. அப்பா! இதுவே என்னமோ வயிறே ஃபுல் ஆயிட்ட மாரி. ஒரு சுவை என்பது உங்களை திருப்தி செய்கிறது. ஆனால் சுவை அற்ற உணவு உங்களுடைய வயிறை மட்டுமே நிறைக்கும். உங்களுக்கான திருப்தியை தராது. அதனாலதான் சுவைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அறுசுவை உணவுன்னு சொன்னாங்க. நம்ம நம்ம இடத்துக்கு வந்துருவோம். அப்ப காரம் என்பது என்ன? உமிழ்நீரை நன்கு சுரக்க வைப்பது. உமிழ்நீர் நன்கு சுரந்தால் என்ன ஆகும்? நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுக்குமே மெயின் மெட்டீரியல், அதாவது நல்லா செரிமானம் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் எதுன்னா நம்ம உமிழ்நீர். அப்ப அந்த உமிழ்நீர் இல்லாம இருக்கலாமா? எல்லா மனிதனுக்கும் உமிழ்நீர் நல்லா சுரக்கணும் இல்லையா? ரைட். அப்ப உமிழ்நீர் நன்கு சுரப்பதற்கு காரச்சுவை உதவும். ரைட். அதுக்கப்புறம் கசப்பு. அறுசுவையில 5வது சுவை கசப்பு. கசப்பினுடைய வேலை என்னங்க? பாருங்க, நம்முடைய நரம்புகள் இருக்குது இல்லைங்களா? நரம்பு மண்டலங்களை வலுவாக்குவது என்பது கசப்பு சுவையினுடைய வேலை. இப்ப நம்ம முன்னாடி இப்ப என்னுடைய தந்தையார், எங்களுடைய தாத்தா இது மாரி இப்ப உங்க வீடுகள்ல கூட பாருங்க, உங்களுடைய இப்ப இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வேப்பங்குச்சி, இந்த மாரி கசப்பு சுவை தரக்கூடியவற்றை எல்லாம் பல் துலக்குவதற்காக பயன்படுத்தி இருப்பார்கள்.
கசப்பு சுவை உள்ளுக்கு சாப்பிடுறதுங்க ரொம்ப குறைவுங்க. ஒரு வேப்பிலை எல்லாம் கூட 5, 6 மென்னு சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க. தினமும் காலையில கூட. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காகன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவர்களுக்கான இருக்கக்கூடிய உறுதி இருக்கு பாருங்க. ரொம்ப ஸ்ட்ராங் மேனா இருப்பாங்க. ஒரு 10 கிலோமீட்டர்லாம் சாதாரண நடந்து போவாங்க. இன்றைக்கு நமக்கு பக்கத்து வீதிக்கு போறதுன்னா கூட டூ வீலரோ ஏதாச்சும் வாகனம் இருந்தா தான் போ முடியும். நடக்க முடியாது. அவர்கள் அன்றைக்கே வந்து பாருங்க, ஒரு வலுவான உடல்வாகு கொண்டு வந்திருக்காங்க. நடுக்கம் இருக்காதுங்க. கை, கால் நடுக்கம் இருக்காது. எல்லாமே ஸ்ட்ராங் பாடி. ஸ்டீல் மாரி இருந்திருப்பாங்க இல்லையா? நரம்பை வலுவாக்குவது கசப்பு சுவையினுடைய வேலை. நீங்க சொல்லுங்க. கசப்பு சுவை நம்ம எப்பங்க சேர்த்திருக்கிறோம்? அது எப்பவாவது பாவக்காய் எங்க வீட்ல செய்வாங்க. சரிங்க. எப்படிங்க செய்வாங்க? அது கொஞ்சம் கரும்பு சர்க்கரைலாம் கொஞ்சம் சேர்த்து போட்டுங்க. அந்த கசப்பே தெரியாத அளவுக்கு எங்க வீட்ல செய்வாங்கன்னு பாருங்களேன். ரொம்ப பெருமையா வேற சொல்லுவோம். அந்த கசப்பே தெரியாம சமைச்சா அதுல அந்த பாவக்காயினுடைய பிரயோஜனமே ஒண்ணும் கிடையாது. இல்லையா? அப்ப கசப்பு சுவை என்பது ரொம்ப அவசியம். அதுலயும் நான் சொல்றது நாட்டு பாவற்காய் இருக்கு இல்லீங்களா? பாகற்காயுடைய கசப்பு பாருங்க. நான் கூட பொருள கொண்டு வந்துட்டேன். கசப்பு சுவை தான் முக்கியம். நீங்க பாகற்காய், கோவக்காய் இல்லையா? பாகற்காயை விட பல மடங்கு கசப்பு கோவக்காய். ஆச்சுங்களா? அப்போ கசப்பு சுவை உள்ளவை நெறைய இருக்கு. அந்த கசப்பை வந்து பாருங்க, சுவை அளவுல கூட பல் துலக்கும்போது ஒரு கசப்பு சுவை தட்டுப்படுமா? அந்த சுவை மொட்டுகள்லாம் போய் படுமா? இதுவே நரம்ப வலுப்படுத்தி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கு. இன்னைக்கு கசப்புனாலே என்னன்னு தெரியாமயே நம்ம இப்ப வளரக்கூடிய குழந்தைகள் கேட்டு பாருங்க. ஐயோ! கசப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதான் சொல்றாங்க. எந்த குழந்தைகளாவது கேளுங்க. கீரைகள்லாம் சாப்பிடுறீங்களாப்பா? ஐய! கீரைகள்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா கீரை கசப்பு. இல்லையா? எல்லா கீரையும் மோஸ்டட் கசப்பு தான். அப்ப கீரைகள்லாம் சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமா இருப்போமே! குழந்தைகள் நரம்புக்கு மண்டலம்லாம் வலுவா இருக்குமா? இன்னைக்கு எல்லா குழந்தையும் பாருங்க. இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான நோட். பார்வை நரம்புகள் கூட வலுவிழந்து போயிருதுங்க. இன்னைக்கு நெறைய குழந்தைகள் வந்து கண்ணாடி போட்டுட்டு போறாங்களா? ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள. அது எல்கேஜி, யுகேஜிலயே பார்க்கிறோமா? கஷ்டமா இருக்கே நமக்கு பார்க்கறக்கு. பார்வை நரம்புகளுக்குமே கசப்பு சுவை வேணுமா? பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை இதெல்லாம் சாப்பிட்டா வந்து பார்வை நரம்புகள் வலுவாகும். அதனால தான் அதையெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும்னு வந்து முன்னாடி இருந்தவங்கலாம் சொல்லிட்டு போனாங்க. நரம்புகள வலுவாக்கும். குறிப்பா பார்வை நரம்புகள வலுப்படுத்தக்கூடிய கீரைகளாக அது இருந்திருக்கு. கசப்பு சுவையிலேயே. பர்ட்டிகுலரா எவ்வளவு நோட்ஸ் நம்மளுக்கு குடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப நாம் அதை பயன்படுத்தவில்லை என்றால் நரம்புகள் வலுவிழந்து போகும். அப்ப கசப்பு நரம்புகளை வலுவாக்கும். ரைட். அதற்கு அடுத்தது புளிப்பு. 6வது சுவையாக நாம் புளிப்பை வைத்திருக்கிறோம். ஏன்? புளிப்பு சுவை என்பது எதற்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்முடைய உடம்பில கொழுப்பு சத்தை தக்க வைத்துக் கொள்வது. பாருங்க இருக்கலே புளியை வந்து நம்ம குறைவாகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வோம். பாருங்க, எந்த புளி அப்படின்னு நான் சொல்லக்கூடியது பொருள சொல்றேன். புளி என்பது சுவையிலேயே பாருங்க, கம்மியா தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப குறைவாக. புளி மிகுந்து போனால் உடலில் கொழுப்பு சத்து மிகுந்து போகும். புளிப்பு சுவை இருக்குது இல்லைங்களா? நான் சொல்றது புளி மட்டுமல்ல. புளிப்பு சுவை என்பது மிகுந்து போக போக தேவையற்ற கொழுப்பை உடம்புல அதிகப்படுத்தும். அப்ப கொழுப்பு அதிகமாய் போட்டான். சாரி கொலஸ்ட்ரால் அதிகமாய் போனா. பாருங்க சிலதெல்லாம் ஆங்கிலத்துல சொல்லும்போது நன்றாக இருக்கும். தமிழ்ல சொல்லும்போது என்னடா அது இப்படி பேசுறாங்கன்னு இருக்கும் இல்லையா? பாருங்க. ஒரு ஒரு காமெடியில கூட வரும். டாக்டர் வந்து என் மனைவிக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகம் சொன்னதை நான் தமிழ் படுத்தி சொன்னேன். என் மனைவி என் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டாள். ஏன்? உனக்கு ரொம்ப கொழுப்பு அதிகம்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. ஏன்னா சொல்லும்போது அதனுடைய பொருள் வேறாக இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லும்போது வேற மாதிரி இருக்கு. பாருங்க, புளிப்பு சுவை என்பது புளிப்பை அளவாக பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு நம்ம புளிப்பை அளவு கடந்து பயன்படுத்துகிறோம். புளிப்பை நோட் த பாயிண்ட் புளிப்பை எப்படிங்க சொல்றீங்க? ஆமாங்க. நீங்க வந்து புளி அப்படிங்கிற பொருள குழம்புலயோ, ரசத்திலயோ சேர்த்துட்டா தான் வந்து அது புளி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் அதுவா? அது இல்ல. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிற மாவு இருக்கு இல்லையா? அது 1 நாளு, 2வது நாளு, 3வது நாள், 4வது நாள் வாரக்கணக்குல, மாசக்கணக்குல இப்படி போகும்போது, அது புளிப்பு சுவைக்கு வெகு காலத்துல மாறிருச்சு. உங்க நாக்குக்கு தட்டுப்படாத அளவுக்கு கவரிங்கா இருக்கு. ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்ததுனால. புளிப்பு தானே! புளிப்பு சுவையை அடைந்து விட்டது அது. சரிங்களா? இன்றைக்கு எப்போதும் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ உடம்ப குறைக்கிறதுக்காக நெறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன் கஷ்டப்படுறாங்க? புளிப்பு என்ன பண்ணும்? கொழுப்பை அதிகப்படுத்தும். கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும் சொல்றோம் இல்லையா? கொலஸ்ட்ரால் மிகுந்து போக போக தொப்பை உருவாகும். தொந்தி வரும், ஊழச்சதை உண்டாகும். நெறைய பேருக்கு பாரு டயர் மாரி உருவாயிட்டு இருக்கு.
நிறைய ஜிம்முக்கு எல்லாம் வேற போயிட்டு இருக்காங்க. வேலை மெனக்கெட்டு ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டே இருக்கிறாங்க. சில பேர் டேப்லெட் வாங்கி சாப்பிடுறாங்க. கொழுப்பை குறைப்பதற்கு இதுவரைக்கும் மருந்துகள் கண்டறியப்படவில்லை. உடல் உழைப்பு மட்டுமே அதற்கு சரியானதாக இப்ப வரைக்கும் இருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ கொலஸ்ட்ராலே ஆபத்துன்னு அர்த்தமல் இருக்கு. தேவையான அளவுக்கு இருந்தா தப்பாருங்க. நம்முடைய உடம்புல ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்கக்கூடிய இடையில மெம்பரேன் இருக்கு இல்லையா? தோல் சுவர், அதாவது செல் சுவருக்கு மெம்பரேனுக்கு எது ஆதாரம் கேட்டீங்கன்னா, இந்த கொழுப்பு தான் ஆதாரம். ஒரு செல்லும் இன்னொரு செல்லுக்கு ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருந்து பாதுகாப்பது இந்த கொழுப்பு. நம்முடைய கன்னங்கள் எல்லாம் பாருங்க, நல்ல ஷைனிங் அழகா இருக்கா? இப்படி அழகா வச்சிருக்க கொழுப்பு தான் உதவி செய்கிறது. இந்த கொலஸ்ட்ரால் தான் உதவி செய்யுது. அப்போ இது ஒரு அளவா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. அளவுக்கு அதிகமானா அதான் சொல்லியாச்சே முதலிய மிகனும் குறையினும் நோய் செய்யணும். சரி, இப்ப 6 சுவை பார்த்துட்டோங்க. 6 சுவையில அதிகமானா என்ன ஆகும், குறைஞ்சா என்ன ஆகும், வரிசையா சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்களா? நேரம் காலம் கருதி டக்கு டக்குன்னு சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க நோட் பண்றதுன்னா நோட் பண்ணிக்கங்க. வாதம், பித்தம், கபம் இருக்கு இல்லையா? அது அனைத்தும் இந்த 6 சுவைகளின் அடிப்படையில் அமைந்ததே. ஆமாங்க, 6 சுவைகளின் அடிப்படையில் தான் வாதம், பித்தம், கபம் அமைந்திருக்கிறது. என்னென்ன? துவர்ப்பும் புளிப்பும் சேர்ந்தால் வாதம். சுவையிலைங்க, துவர்ப்பும் புளிப்பும் சேர்ந்தால் வாதம். உப்பும் கசப்பும் சேர்ந்தால் பித்தம். இனிப்பும் காரம் சேர்ந்தா கபம்ங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். துவர்ப்பும் புளிப்பும் சேர்ந்தால் வாதம். உப்பும் கசப்பும் சேர்ந்தால் பித்தம். இனிப்பும் காரம் சேர்ந்தால் கபம். 6 சுவை வந்துருச்சா? வாதம், பித்தம், கபம் வந்துருச்சா? ரைட். சரிங்க. இதுல எனக்கு அதிகமா இல்ல கம்மியா நான் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு சில வழிமுறைகளை நான் சொல்கிறேன். அதையெல்லாம் நீங்க குறிக்கிறதுனா குறிச்சுக்கங்க. ஒரு முடிந்த வரைக்கும் ஒரு மீடியமான ஸ்பீட்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். குறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது மிகுந்திருக்குதா, குறைஞ்சிருக்குதா? 6 சுவைக்குமே சொல்லிடுவேன். ஏன்னா இந்த 6 சுவை வச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியும். சரியா? ரைட். இப்ப நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? துவர்ப்பு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? துவர்ப்பு என்பது ரத்தத்துக்கு உற்பத்திக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சுவை. சொன்னோம் இல்லையா? ரைட் ரைட். இந்த இதுல துவர்ப்பு சுவை நம்ம உடம்புல அதிகமாயிடுச்சுன்னா அதிகமான அதிகமான பாதிப்பு தானே. அந்த பாதிப்பு எப்படி இருக்கும் பாருங்க. கை கால் எல்லாம் குடைச்சலை உண்டாக்கும். சில பேர் கை கால் எல்லாம் உள்ள ஒரு குடைச்சல் உண்டாக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கை கால் குடைச்சல் வரக்கூடியது. தூக்கமின்மை, தூக்கம் பாதிக்கப்படும் துவர்ப்பு அதிகமாக எடுத்துக்கொண்டால். பாருங்க, சில பேர் பாத்தீங்கன்னா நைட்டு தூங்க போற நேரத்துல பாத்தீங்கன்னா டீ சாப்பிடுவாங்க. டீல என்ன இருக்குங்க? துவர்ப்பு தானே டீ. துவர்ப்பு தானே. துவர்ப்பு அதிகம் சேர்ந்தால் தூக்கத்தை கெடுக்கும். அப்போ டீன்ட்டு இல்லை, நான் சொல்றது ஒரு பொருள், ஒரு எக்ஸாம்பிள். துவர்ப்பாக நீங்கள் ஒரு பாக்கு சாப்பிட்டாலும் துவர்ப்பு தானே. சில பேர் தூங்கும் போதெல்லாம் போய் பாக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அது நிறைய ஹேபிட்ஸ் இருக்கும் நம்ம ஆட்களுக்கு. நான் சொல்றது சுவையின் அடிப்படையில் சொல்லிட்டு போயிடுறேன். அவங்களுக்கான பார்த்து சரி பண்ணுங்க. அப்போ அதே மாதிரி நெளிதல் பாருங்க. சில பேர் சும்மா அப்படி இப்படியெல்லாம் போட்டு அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? கை காலெல்லாம் ஒரு நெளி ஒரு நெளிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னமோ பண்ணுதுப்பாங்க இல்லையா? இதெல்லாமே துவர்ப்பு சுவை மிகுந்திருந்தால் வரக்கூடியது. மீண்டும் சொல்றேன், துவர்ப்பு சுவை அதிகமாயிடுச்சுன்னா கை கால் குடைச்சல் வரும், தூக்கமின்மை, அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் அதிகமான வரக்கூடியது. கம்மியாயிட்டா துவர்ப்பு சுவை குறைந்து விட்டால் உடம்பு சோர்ந்து போகும். உடல் சோர்வு, களைப்பு, காமாலை, கால் வீக்கம். சில பேர் காலெல்லாம் வீங்கி இருக்குது இல்லைங்களா? துவர்ப்பு சுவையை நீங்கள் சேர்த்து கொண்டால் கால் வீக்கத்தை சரி செய்து விட முடியும். பாருங்க, இது துவர்ப்பு சுவைக்கான நோட்டு. இது நம்மளுக்கு எச்சா இருக்குதா இல்ல கம்மியா இருக்குதாங்கிறத நீங்க இந்த சிம்டம் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஓகே. துவர்ப்பு சுவை குறைந்தா சோர்வு, உடல் பாருங்க களைப்பு, காமாலை, கால் வீக்கம், இதெல்லாமே துவர்ப்பு சுவை கம்மியா இருக்கிறதுனால வரக்கூடிய வெளிப்பாடு. இதெல்லாம் சிம்டம், நல்லா புரியுங்க. இதெல்லாம் ஒரு சிம்டம். அதுக்கு அடுத்தது இனிப்பு. இனிப்பு தசைகளுக்கானது, தசை வளர்க்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ரைட். இதுல தசை வளர்க்கிறது அப்படின்னா ரைட், இது அதிகமாயிடுச்சுன்னா இனிப்பு சுவை நம்ம உடம்புல ரொம்ப அதிகமா தான் இருக்குதுன்னு எதங்க வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உடல் நல்ல வளமையா இருக்கும். நல்ல கொழு கொழு கொழுன்னு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? உடல் நல்ல வளமையாயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீரிழிவு, சர்க்கரை நோய் சொல்றாங்க இல்லையா? இனிப்பு நீர் அப்படின்னு எல்லாம் வருது இல்லையா? அதுக்கப்புறம் கட்டிகள்,
உடம்புல அங்கங்க பாருங்க, சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேலேயே பபுள் பபுளா கூட வந்திருக்கும். இனிப்பை அவர்கள் கண்டிப்பாக குறைக்க வேண்டும். உடம்புல யாருக்கெல்லாம் வந்து கட்டிகள் உருவாகிறதோ, கட்டின்னு வந்துட்டாலே இனிப்பு சுவை குறையும். ஏன்னா தசை வளர்க்கும் இல்லையா? இனிப்பு அதிகமான என்ன ஆகும்? அது கட்டிகளா இருந்தாலும் வளர்க்கத்தானே செய்யும் மறுபடியும். மறுபடியும் வளர்க்கும்ல. அப்ப என்ன பண்ணணும்? இனிப்பை கம்மி பண்ணணும். அப்ப இனிப்ப அளவா சேர்த்துக்கணும். சுத்தமா சேர்க்காம இருக்க வேண்டாம். அளவுக்கு அதிகமா நீங்க இனிப்பு பிரியராக இருந்தால், இனிப்பு அவ்வளவு நீ சாப்பிட வேண்டாம். கம்மியா சாப்பிடுறது அப்படின்னு வந்துருங்க. ரைட். அப்ப இனிப்பு ரொம்ப கம்மியா சாப்பிடுறீங்க. இனிப்பு சுவையே உங்களுக்கு தேவைப்படுதானே நீங்க கம்மியா எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? பாருங்க, சிறுநீர் தாரை இருக்குது இல்லையா? சிறுநீர் தாரையில வந்து நீர் சுருக்குன்னு சொல்லுவாங்க. சிறுநீர் போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு கடுகடுப்பை உண்டாக்குது. ஒரு அனீசியாக உண்டாக்குறது. சிறுநீர் வந்து சுலபமா பிரியாம இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கங்க. இனிப்பு சாப்பிட்டா நல்லா யூரின் போகுங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி கூட பாத்துருங்க. நீர் சுருக்கு. அதே மாதிரி உடல் மெலிதல். உடம்பு எலும்பு தோலுமா ஆயிட்டு இருக்குது. இப்ப கூட சொல்லுவாங்க இல்லையா? உடம்பு ரொம்ப இளைச்சு போன ஒருத்தரை பார்த்து என்ன கேட்கறீங்க? எங்க சர்க்கரை கேன் வந்துச்சா உங்களுக்கு? கேட்கறாங்க இல்லையா? அது. அப்போ தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இனிப்பு சுவையை பயன்படுத்திட்டு இருந்தா போதுமானது. அப்ப இதையெல்லாம் நீங்க கணக்குல வச்சுக்கங்க. இனிப்பு சுவைக்கு. ரைட். நீர் சுருக்கு, உடல் மெலிதல் என்பது இதனுடைய அறிகுறி. இனிப்பு ரொம்ப கம்மியா பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு. அதுக்கடுத்து உப்பு சுவை என்பது எலும்புகளுக்கு முக்கியமானது, இன்றியமையாதது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சரி. இதுல வந்து உப்பு சுவை நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டா வாந்தி பேதி வாந்தி பேதி அதிகம். பாருங்க, இந்த உடம்ப சுத்தம் பண்றதுக்கே கூட, அதாவது பேதி எடுத்துக்கிறதுக்கே கூட உப்பு நீர் கரைசல் எல்லாம் கூட பயன்படுத்துவாங்க. பேதி எடுக்கிற அன்னைக்கு அப்படி பண்ணாலே வாமிட்டு சேர்ந்தாகும். நிறைய பேத்துக்கு இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? அப்போ இது அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னாலே வாந்தி, பேதி ஆக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிமூத்திரம். அதிமூத்திரம்னா யூரின் அடிக்கடி போயிட்டே இருக்கிறது. உப்பு அதிகம் சேர்த்துக் கொண்டாலும் அப்படித்தான். உப்பை நீங்க பாருங்க, உப்பு சாப்பிட்டவன் தண்ணீர் குடிப்பான்னு சொல்லுவாங்க. உப்பு தின்னவன் தண்ணீர் குடிப்பான். இப்ப தண்ணி நிறைய குடிச்சா யூரின் போயிட்டு தான் ஆகணும். அப்போ உப்பை அளவு கடந்து சேர்த்திட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இப்ப எல்லாம் உப்பு சத்து வந்துச்சுன்னா தண்ணியோட அளவை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு இவ்வளவு குடிக்கணும். நிறைய யூரின் போகணும். ஏன்னா கான்செப்ட் வந்து தவறா புரிஞ்சுக்கிறது. அளவா பயன்படுத்துறது, உப்பு சுவையை அளவாக பயன்படுத்த வேண்டும் என்று புரிந்தால் போதும். இது வந்து உப்பை அதிகம் பயன்படுத்தினால் தெரியக்கூடிய அறிகுறி. சரி, உப்பு வந்து நம்ம உடம்புல கம்மி அப்படின்னா என்னவா இருக்கும்? உப்பை நீங்க குறைச்சிட்டீங்கன்னா, புளிச்ச ஏப்பம் வந்து அடிக்கடி வருங்க. ஒரு ஏப்பம் வருது அப்படின்னு ஒரு சில பேர் ஏப்பம் விடுவாங்க. அதுல புளிப்புத்தன்மை வந்திருக்குன்னா, உப்பு சுவை உங்க உடம்புல கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளுங்க. அதுக்கப்புறம் பசி இல்லாம இருக்கிறது. எப்பவுமே பசியே இருக்க மாட்டீங்க அப்படின்னா, அப்ப நீங்க உப்பு சுவை ரொம்ப கம்மியா உங்க உடம்புல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நெஞ்செரிச்சல். என்ன சொல்றது? எது கழிச்சிட்டு வர மாரி இருக்குது. இங்கெல்லாம் ஒரே எரிச்சல் வர மாரி இருக்குன்னா, உங்க உணவுல சுவையில உப்பு கம்மியா இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கங்க. பாருங்க, புளிச்ச ஏப்பம், பசியின்மை, நெஞ்சு எரிச்சல். இதெல்லாம் உப்பு சுவை உங்க உடம்புல கம்மியா இருப்பதற்கான வெளிப்பாடு. அதுக்கு அடுத்தது, காரம் என்பது உமிழ்நீருக்கானது. சொன்னோம் இல்லையா? அப்போ உமிழ்நீர் என்பது தேவையான அளவுக்கு சுரந்துட்டே இருந்தா தப்பில்ல. அதிகமா போச்சுன்னா அதிகமா போயிடுச்சு அப்படின்னா, பாருங்க, ஆசனவாய் எரிச்சலை உண்டாக்கும். ஆமா, நமக்கே தெரியுமே. நைட் ரொம்ப காரமா சாப்பிட்டோம். சில ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு வந்தா காலையில பாத்ரூம் போகும்போது அதோடைய இது வீரியம் என்னன்னு தெரியுது. நமக்கே தெரியுது இல்லையா? இப்போ ஆசனவாய் எரிச்சல். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, மலம் வந்து தண்ணி மாதிரி கொட்டக்கூடியது. நீங்க அதிக காரம் சாப்பிட்டீங்கன்னா பாருங்க, காரம் நிறைய சாப்பிடும்போது மலம் நல்லா கழியிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ள நிறைய புண்ணை உண்டாக்கும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய காரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் காரங்கள் தான் இன்னைக்கு அதிகம் பயன்படுத்தப்படுது இல்லையா? அதனால அதை தவிர்க்க வேண்டும். சரிங்களா? ஆசனவாய் எரிச்சல், மலம் வந்து கொட்டுறது. அதுக்கப்புறம் சீதபேதி. சீதபேதினா ஒண்ணும் இல்ல. ரத்தம் ரத்தமாக கொட்டுவது. ஆசனவாய் வழியா மலத்தில் ரத்தம் போகுதுன்னா நீங்கள் காரம் அதிகம் சேர்த்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல ஆஹ் மோஷன்ல ரத்தம் போகுது அப்படின்னா இனிப்பு சுவைகள்ல பழங்களை சாப்பிட கொடுப்பார்கள். துவர்ப்பு சுவைகளை சாப்பிட்டா அந்த மோஷன்ல பிளட் போறது நின்னு போயிடும். அப்ப காரத்துக்கு ஆப்போசிட் ஒண்ணு சொல்லிடுறாங்க இல்லையா? ரைட். அப்போ காரத்தை நிறுத்தணும், அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். ஓகே. அதிகமாயிடுச்சுன்னா இதெல்லாம் பாதிக்கும். அப்போ காரம் கம்மியா இருக்குது அப்படின்னு, காரம் கம்மியா இருக்கனால நாக்கு வறட்சி. கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா? நாக்கு வறண்டு வறண்டு போவது, மலச்சிக்கலாக இருப்பது. யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்குதோ காரச்சுவையை எடுத்துக்கொள்ளுங்கள். காரச்சுவைன்னு நான் சொல்லக்கூடியது
சின்ன வெங்காயம், குருமிளகு, தூதுவளை இது மாதிரி காரத்துக்குன்னே இருக்கக்கூடிய பொருட்கள். அதையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா மலக்குடல் நன்கு என்ன சொல்ல வேலை செய்யும். அதுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். மலம் கட்டாமல் போகும். அப்ப கார சுவை கம்மியா இருக்கிறதுக்கான அறிகுறி நாக்கு வறட்சி, மலச்சிக்கல். ரைட். அதுக்கப்புறம் கசப்பு சுவை. கசப்புக்கு என்ன சொன்னோம்? நரம்புகளுக்கானதுன்னு சொன்னோம் இல்லையா? நரம்பு மண்டலத்தை ஊக்கப்படுத்தக்கூடியது கசப்பு சுவை. சரி. இது நம்ம உடம்புல அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணும் பாருங்க. இதுவும் கசப்பும் துவர்ப்பும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இணை பிரியாம இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ரொம்ப முக்கியமான நோட்டு என்னன்னா, இது கசப்பு அதிகமாயிட்டாலும் துவர்ப்பு அதிகமாயிட்டாலும் நமக்கு தூக்கம் வராது. இதுக்கு முன்னாடியே சொன்னேன். என்ன சொன்னேன்? துவர்ப்பு அதிகமாயிட்டா தூக்கமின்மை வந்துடும் சொன்னோம் இல்லையா? கசப்பு அதிகமாயிட்டாலும் வராது. அப்ப நீங்க ரெண்டுல எதை ஒண்ணு அதிகமா உங்க உடம்புல சேர்த்துட்டு இருக்கீங்க, உணவுல சேர்க்கறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. தூக்கமின்மை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிரங்கு, தோல் நோய்கள் எல்லாம் இருக்கு தெரியுங்களா? வெண்குஷ்டம், சொறி, சிரங்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா? தோல் சார்ந்த நோய்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சுவையின் அடிப்படையில் பார்க்கும்போது கசப்பு சுவை அதிகமாக இருப்பதே காரணம். ஓகே. அப்ப என்ன செய்யலாம்? கசப்பு சுவையை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறதுனா அதுக்கான ஒரே மருந்து. பத்தியத்தில் இதெல்லாம் வந்துடும். இப்ப சித்த மருத்துவர்கள்லாம் போனீங்கன்னா ஒரு ஸ்கின் பிரச்சனைக்கு அவர் பரிந்துரைக்கக்கூடிய கீரைகளை நிறுத்த சொல்லுவார். ஏன் நிறுத்த சொல்றாருன்னா, கீரை நிறுத்தினா தான் கசப்பு சுவை சேர்த்துனா மறுபடியும் அது அதிகமாயிரும். பாருங்க, சுவையின் அடிப்படையில் பார்த்தா கரெக்டா இருப்பாரு. ஓகே. தூக்கமின்மை பாருங்க, சொறி, சிரங்கு, குஷ்டம் இது மாதிரி நோய்கள் எல்லாமே கசப்பு சுவை மிகுந்து போனதுனால் வரக்கூடியது. அப்ப ஏற்கனவே ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களா இருந்தா என்ன செய்யணும்? கசப்பை கம்மி பண்ணணும். முடிஞ்சா நிறுத்திக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா ஒரு பத்தியமாக நினைத்துக் கொண்டு நம்ம அதை கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கலாம். அதுக்கடுத்து கசப்பு சுவை என் உடம்புல பத்தாம இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை எப்படிங்க நான் தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு என்ன அறிகுறி சொல்றேன் பாருங்க. அஜீரணம். அந்த இது இருக்குது இல்லைங்களா? அதாவது வயிற்றுல கல்ல போட்ட மாதிரியே இருக்கிறது. எப்பவுமே பசியே இல்லாத மாதிரி அஜீரணமாகவே இருக்கிறது. அதுக்கப்புறம் சோம்பல். சோம்பல் அப்படின்னா என்ன சொல்றீங்க? எந்த வேலையும் செய்யறதுக்கு தோணாம அப்படியே சோம்பேறித்தனமா இருக்கு. சோம்பல், அஜீரணம். இன்னொன்னு அபான வாயு மிகுந்து போகுது. அபான வாயு மிகுந்து போறதுன்னா இந்த அபான வாயுனாலே பாருங்க, நம்ம தசவாயுக்குள் ஒரு வாயு அபான வாயு. அதோட வேலையை கீழ் நோக்கி போவது. ஆசன வாயு வழியாக வெளியேறக்கூடியது. பொதுவா துவாரங்கள் வழியாக, நவ துவாரங்கள் வழியாக வெளியேறக்கூடியது அபான வாயு. இது போகாம உடம்புக்குள்ள நிறைய தேங்கிருச்சுன்னு வச்சுங்களேன். சும்மா சில பேருக்குலாம் தொட்டாலே அப்படின்னு ஏப்பம் விட்டுருப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஆட்களுக்கு பாத்தீங்கன்னா கசப்பு சுவை அவங்களுக்கு வேணும். கசப்பு சேர்த்தா அந்த கெட்ட வாயு என்பது நீங்கும். ஓகேங்களா? ரைட். அப்ப கசப்பு சுவை அவங்களுக்கு கம்மியா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு அர்த்தம். அதுக்கு அடுத்து வந்துடலாங்க. புளிப்பு. புளிப்பு கொழுப்பை நம்ம உடம்பில் வளர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். இப்ப இது கொழுப்பு சத்து, அதாவது புளிப்பு சுவை என்பது ஒருவருக்கு அதிகமாயிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னு கேட்டீங்கன்னா மலச்சிக்கல் உண்டாக்கும். நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சுன்னா மலச்சிக்கல் உண்டாக்கும். அதிக தூக்கம்ங்க. அளவு கடந்து தூக்கம். ஐயோ இப்ப விட்டா கூட தூங்கிடுவேன் நான். இங்க படுத்தா தூங்கிடுவேன், அங்க படுத்தா தூங்கிடுவேன் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாமே கொலஸ்ட்ரால், புளிப்பு சுவை அவங்க உடம்புல ஏற்கனவே எக்ஸஸா இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் வாத நோய் இருக்குது இல்லைங்களா? வாத நோய்கள், அதாவது கை கால் மூட்டுகள் எல்லாம் முடக்குவாதம், மூட்டு வாதம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆல்ரெடி ஏதோ ஒரு வாத நோயால பாதிக்கப்பட்டவர்கள் புளிப்பை அறவே தவிர்க்க வேண்டும். நம்முடைய வகுப்புகளில் நம்ம சொல்லுவோம், வாதம் சம்பந்தமான ஒரு வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான நோட்டு, வாத நோய் வந்துருச்சுனால புளிப்பை நிறுத்தி விடுங்கள். ஏன்னா பத்தியமே அதுதான், புளிப்பை நிறுத்தாம வாத நோயை சரி செய்ய முடியாது. ஓகே. அப்போ இதெல்லாம் மிகுந்து இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வாத நோய் வந்துருச்சுனாலே புளிப்பு சுவை அவங்க உடம்புல அதிகமாயிருச்சு, மலச்சிக்கல் இருக்கு, சோம்பல். ஓகேங்களா? அதிக தூக்கம். இதெல்லாமே புளிப்பு சுவை மிகுந்து இருக்கிறதுக்கான அடையாளம். சரி, கம்மியா இருக்குன்னா பாருங்க, ஆஹ் வாந்தி, அடிக்கடி ஏதாவது குமட்டிட்டு வர மாதிரியே இருக்கு. இதுங்க புளிப்பு சுவை. புளிப்பு சுவை அவங்க உடம்புல கம்மியா இருக்குன்னா வாமிட் வர மாதிரியே இருக்கு. அதனாலதான் அந்த வாமிட்டை இது பண்றதுக்கு தான் இந்த எலுமிச்சையோடு இதெல்லாம் பாருங்க, ஒரு புளிப்பு சுவை உள்ள ஒரு பொருளை இந்த வாமிட் வர மாதிரி யாருக்கு கையில எலுமிச்சை பழத்தை எல்லாம் கொடுத்துருவாங்க, பார்த்திருக்கீங்களா? அப்போ அந்த வாமிட் வரக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த வாசனையை நிறுத்துது. ஆனா புளிப்பு சுவை எலுமிச்சையோ ஏதோ ஒண்ணு, அந்த புளிப்பு சுவை உள்ளதை சிறிதளவு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல பேலன்சிங் ஆயிரும், வாமிட் வராது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
வயிறு உப்புசம், வயிறெல்லாம் வந்து அப்படியே உப்புசமாவே இருப்பது. இது வந்து புளிப்பு சுவை கம்மியா இருப்பதுன்னு வெளிப்பாடு. அப்ப அது ஈக்குவல் பண்ணிக்கணும். இவ்வளவுதாங்க. 6 சுவைக்கும் மிகுந்திருந்தால் என்ன மாரி இருக்கும், குறைந்திருந்தால் என்ன மாரி இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம்ங்க. சரிங்களா? ஓகே. இப்போ முக்கியமா சில விஷயங்கள வந்து சொல்லிர்றேங்க. என்னென்ன சுவை, என்னென்ன பொருட்களில் இருக்கிறது என்பதை சும்மா ஓரளவு ஒரு 5, 6 பொருள மட்டும் சொல்றேன். மீதி உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. 6 சுவை உள்ள பொருட்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா, அது வருதுங்க நெறைய இருக்கு. நான் இந்த வகுப்புக்காக சிலவற்றை மட்டும் உங்களுக்காக பிரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதை மட்டும் சொல்லிர்றேன். துவர்ப்பு சுவை உள்ளவை. துவர்ப்பு சுவை உள்ளவைங்க அப்படின்னா, வாழைப்பூ, வாழை பிஞ்சு, அத்திக்காய், மாம்பழத்துக்குள்ள இருக்கு இல்லைங்களா? கொட்டைக்குள்ள இருக்கக்கூடிய பருப்பு. பருப்பு வந்து துவர்ப்பு சுவை உள்ளது. கடுக்காய், புளியங்கொட்டை, விளாம்பழம், கலாக்காய். நாம சொல்லக்கூடியது எல்லாமே இயற்கையான பொருட்களில் இருக்கக்கூடிய சுவை. இப்ப செயற்கை நிறமூட்டிகள், சுவை ஊட்டிகள் உள்ள சுவையை பற்றி நாம் குறிப்பிடவில்லை. அது நம்ம வகுப்பும் அல்ல. இயற்கை ஒட்டி வரக்கூடிய ஒரு பொருளை பற்றின நம்ம பார்க்க போறோம். துவர்ப்புல மீண்டும் சொல்லிடுறேன். வாழைப்பூ, வாழை பிஞ்சு, அத்திக்காய், மாம்பருப்பு, கடுக்காய், புளியங்கொட்டை, விளாம்பழம், கலாக்காய். ரைட். அதுக்கு அடுத்து உப்பு சுவை உள்ளவை. முளைக்கீரை, வாழைத்தண்டு, கீரைத்தண்டு, முள்ளங்கி, கத்தரிக்காய், பூசணி, சுரக்காய், பீர்க்கங்காய், நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் அனைத்துமே பாருங்க, நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் அனைத்துமே உப்புச்சுவை கொண்டவையே. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தனியான்னு சொல்றோம் இல்லையா, கொத்தமல்லி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உப்பு சுவை உள்ளவை. அதற்கு அடுத்தது இனிப்பு சுவை உள்ளவை. இனிப்பு அப்படின்னா வாழைப்பழம், கமலா ஆரஞ்சு, அன்னாசி, பேரிச்சம்பழம், கரும்பு, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம். அதற்கு அடுத்தது காரம் உள்ளவை. நமக்கு தெரியும் காரம் உள்ளவைனால மிளகாய் தான் கண்ணு முன்னாடி ஞாபகத்துக்கு வரும்னு. இது இல்லாம குறுமிளகு, வால் மிளகு, திப்பிலி, கோதுமை ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் கருணை கிழங்கு, பொரிகடலை, சுக்கு, இஞ்சி, அருகீரை. இது எல்லாமே காரம் கொண்டவை, கார சுவை கொண்டவை, கார சுவை உள்ள பொருட்கள். இதற்கு அடுத்தது புளிப்பு சுவை உள்ளவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, புளிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமா பயன்படுத்திருக்க இட்லி, தோசை மாவு எல்லாமே புளிப்பு சுவை உள்ளவைதான். புழுங்கல் அரிசி, உளுந்து பருப்பு, தயிர், மோர், நெய், கிழங்கு வகைகள் அனைத்துமே புளிப்பு சுவை உள்ளவைதான். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது கசப்பு சுவை உள்ளவை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, சுண்டைக்காய், ஆஹ் முருங்கை, முருங்கை இலை, காய், பூ எல்லாமே கசப்பு சுவை உள்ளவைதான். ஆவாரம் பூ, கறிவேப்பிலை, கடுகு, துளசி, வேம்பு, எள், ஓமம், கசகசா. மீண்டும் சொல்றேங்க. சுண்டைக்காய், முருங்கைக்காய், கீரை, பூ, வல்லாரை, தூதுவளை, ஆவாரம்பூ, கறிவேப்பிலை, கடுகு, துளசி, வேம்பு, எள், ஓமம், கசகசா. இது இல்லாம தேன் இருக்குது இல்லைங்களா? தேன் 6 சுவையும் உள்ளது. நெல்லிக்கனி 6 சுவையும் உள்ளது. இது சுவைத்து பார்த்தால் எல்லா சுவையுமே வெளிப்படும். அதனால 6 சுவைக்கும் பொதுவானதா வந்து தேனையும் நெல்லிக்கனியையும் நம்ம வைத்திருக்கிறோம். சரிங்களா? அப்போ எத்தனையும் வந்து நம்ம கூட்டா நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்திருக்கிறோம்? அறுசுவை என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது பெரிய மருந்து. நம்ம உடம்புக்கு உடல் வாகு கருதி நமக்கு எது வேண்டுமோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இயல்பாகவே வாதம், பித்தம், கபம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? நீங்க எந்த மாதிரியான உடல்வாகு என்பவர் எனக்கு தெரியாது. ஆனா இந்தந்த சுவைகளை வந்து நீங்கள் மிதமாக பயன்படுத்தி கொண்டு வந்தா, இப்போ சில அறிகுறிகளை வைத்துக்கொண்டு உங்க உடல்வாகு இப்ப எப்படி இருக்கு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துவர்ப்பும் புளிப்பும் வாதம். இயல்பாகவே உங்களுக்கு துவர்ப்பு சுவையும் புளிப்பு ரொம்ப பிடிக்குதுன்னா வாதம் உங்க உடம்புல கூடத்தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ உப்பும் கசப்பும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, உப்பு பாருங்க நிறைய பேர் அளவுக்கு அதிகமா கூட சேர்த்துட்டே இருப்பாங்க. பித்தம் அவங்க உடம்புல அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இனிப்பும் காரம் வந்து கபம். அப்ப 3 தோஷங்களையும் பார்த்தாச்சு. அப்ப இனிப்பு காரம் வந்து அதிகமா சேர்த்துட்டே இருக்கீங்களா? நீங்க என்ன சுவை வந்து அடிக்டா இருக்கிறீங்களோ அது உங்க அஸ்ட்ராலஜி மாதிரி. அப்ப நீங்கள் எதை வந்து மிகைய எடுத்துட்டு இருக்கிறீங்களோ அதனால வரக்கூடிய பாதிப்புக்கு அதை மட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற இருக்கக்கூடிய சுவைகள் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள்
பராமரித்து கொண்டு வரலாம். அதை எடுத்துட்டு வரும்போது ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ள வேண்டியதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இவ்வளவுதான் விஷயம். மருந்துகளோ மாத்திரைகளோ தேவையில்லை. நோய்வாய்ப்படுவதற்கான காலகட்டம் வரும்போதுதான் நம்ம பராமரிக்கணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நாம எப்போதுமே இந்த சுவைகள் 6 சுவைகளையும் நம்ம உடம்புல பேலன்சிங்கா வைத்துக் கொள்வது, எந்தெந்த காலகட்டங்களை நம்ம உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி எதை கடைபிடிக்கலாம் என்பதற்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதுலயும் நட்பு சுவை, பகை சுவை இருக்குது. இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய உடல்வாகில் எழக்கூடிய மாற்றங்களுக்கு என்னதுமா பரிந்துரைக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு மருத்துவம் சார்ந்து நீங்க என்ன விரிவாக போக போக கற்றுக்கொள்வீர்கள். இது ஒரு சுருக்கமான அறிமுகத்துல நீங்க எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி. அன்பே சிவம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பு. புதுசா எனக்கு நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய உரைகள் கேட்டிருக்கிறோம். அது இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சிறப்பு. அறுசுவை பத்தி நீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. அது எதுக்கெல்லாம் உதவுது? நன்றி நன்றி. சிறப்புங்க ஐயா. அதாவது 5 6 சுவைகள் இருக்கு. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்தீங்க ஐயா. ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தா அந்த பாரம்பரிய உணவுக்கு ஆளே இல்லை. அப்ப சுவைன்னு சொல்லி மக்கள் எதுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவுமே அவங்க உடலுக்கு கேடுதான். அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம சாப்பிட போகணும், நம்ம ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு வெளியே போயிருக்கிறோம், சாப்பிட போலாம்னு நினைச்சா கூட எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி அது இதுன்னு இந்த காளான், ஃப்ரைட் ரைஸ் உடலுக்கு அவ்வளவு கேடு. ஒரு நல்ல உணவு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் ஆயிருச்சு. அந்த மாதிரி காலம் வந்துருச்சு உண்மையிலே. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த உரை கண்டிப்பா தேவை. இந்த அறுசுவை எதுல இருக்கு, அதை எப்படி செய்யணும், அப்ப அந்த துவர்ப்பு சுவைனா அது எப்படி நம்மளோட உமிழ்நீரை உற்பத்தி செய்யுது, எதுவுமே மிகினும் குறையும் நோய் செய்யும், அதிகமாகவும் கூடாது குறையவும் கூடாது அப்படிங்கிறது. அப்ப இனிப்பு சுவை நம்ம தசைகளை நல்லா பலப்படுத்துது அப்படிங்கிறத தெளிவா சொன்னீங்க. அது எதுலெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. உப்பு சுவைனா நம்மளோட அது அயோடின் சால்ட் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சுவையினாலே நம்மளுக்கு அந்த நாக்குல அதுதான் தோணுது. அதுல உள்ள நீங்க சொன்னீங்கல்ல மிளகா, குறுமிளகு நல்லது, ஆனா நம்மளுக்கு மிளகா தான் தோணுது. எதெல்லாம் நம்மளுக்கு தவறு அதுதான் நம்ம மைண்ட்ல வருது. அப்போ அதனால என்ன ஆகுது, அப்போ தாது உப்புக்கள் நீங்க சொல்றீங்க அது என்ன செய்யுது அப்படின்றது. அப்போ இயற்கையா நமக்கு கிடைக்கிறது தான் நம்ம அதை பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்ப காரம் அப்படின்னா சின்ன வெங்காயம் சொன்னீங்க, அது ரொம்ப சிறப்பு. உண்மையிலே சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது, குறுமிளகு நல்லது. அப்ப அதான் நம்மள உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு உதவுது. கசப்பு அப்படிங்கிறது நம்ம நரம்பு மண்டலங்க வலுப்படுத்துதுங்கிறீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கூட அந்த வேப்பங்குச்சி முன்னோர்கள் பயன்படுத்தினது. அவங்க வயதானா கூட எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அப்புறம் புளிப்பு சுவை நம்ம கொழுப்பு சத்துக்கு சொன்னீங்க. அப்ப புளிப்பு அதிகமானாலும் அதுக்குதான் ஆள் ரொம்ப குண்டா இருப்பாங்க, அப்புறம் போய் வெயிட்டை குறைக்கன்னு போவாங்க. இந்த மாதிரி தேவையற்ற கொழுப்புகள், அதுலயும் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்குது. அந்த தேவையற்ற கொழுப்பு அப்ப இதுக்கு எது மிகுந்தா என்ன நடக்கும், அது குறைந்தா என்னென்ன நடக்கும், அதுக்கு என்னென்ன இதெல்லாம் எந்தெந்த சுவையில என்னென்ன இருக்குங்கிறதையும் தெளிவா எங்களுக்கு கொடுத்தீங்க. இப்போ நாங்க எடுத்தது வேற, நீங்க சொல்லும் போது தெரிஞ்சது வேற. நம்மளுக்கு சுவை அப்படிங்கிறது எதுல வருது அப்படிங்கறத அந்த சில நேரம் அந்த சுவை மொட்டுக்கள், அது நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நிறைய பேர் போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு அதுல இருந்து வேற ஹோட்டலுக்கு மாறுவாங்க. ஏன்னா எல்லாமே செயற்கை யூட்டிகள், செயற்கையா நம்ம நாக்குக்கு கொடுக்கறது. அப்ப இயற்கையா நம்ம சாப்பிடணும் அப்படின்னோம்னா அது என்னென்ன சுவை எதுல இருக்குன்னு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. யாரும் நோட் பண்ண முடியலன்னா கூட ஐயாவோட யூடியூப்ல போயிட்டு திருப்பி எடுத்து நோட் பண்ணி நம்ம வீட்டுல யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தா கூட அது எந்த சுவையிலால வர்றதுங்கிறது தெரிந்து அதுக்கு தக்க உணவெடுத்து பலன் பெறலாம்னு சொல்லி இவ்வளவு ஒரு சிறப்பான உரை கொடுத்த ஐயாவை எல்லாருமே துரியத்துக்கு வந்துருங்க, வாழ்த்தலாம். மெய்யரி சுகுமார் ஐயா ரொம்ப சிறப்பு. ஐயா இயற்கை மரபு மருத்துவர். சிறப்பாக நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க. ஐயா அவர்களை வாழ்த்துவோம். மெய்யரி சுகுமார் ஐயா அவர்கள் அக்குபஞ்சர் டாக்டர் ஹீலர்.
மெய்யரி சுகுமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான மூங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி. வேற ஏதாவது ஐயா கிட்ட சந்தேகம் கேட்கணுன்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கேட்கலாமாங்க ஐயா? எவ்வளவு நேரம் வச்சுக்கலாம்? பெரிய நாயகியம்மா வாழ்க வளமுடன். அன்மிட் கொடுத்திருக்கேம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. மிக சிறப்பான ஒரு உரைங்க. எங்களுக்கு ரொம்ப, நான் முடிஞ்ச வரைக்கும் கட நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப சிறப்பு. எல்லாம் நீங்க 6 சுவைகள் செய்யக்கூடிய வேலைகள், அப்ப அது எந்தெந்த உணவுல இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா எங்களுக்கு அழகா கொடுத்துட்டீங்க ஐயா. இப்ப எங்க பேத்தி 5 வயது குழந்தைங்கய்யா, அவ உப்பை பார்த்தாவே எடுத்து எடுத்து சாப்பிடுறா. அப்ப அவளுக்கு எப்படி என்ன இது பண்றதுங்க ஐயா? உப்புனா அப்ப நீங்க பித்தம் அதிகமாகும் போது பித்தம் உடம்புல கூடுங்க. பித்தம் அதிகமா இருக்கு. 5 வயதுல பாத்தீங்கன்னா வாதம் தான் உடம்புல அதிகமா இருக்குனுங்க. அதாவது வாதத்துலதான் நம்ம பிறக்கிறோம், பித்தத்துல நம்ம வாலிப வயதை அடைகிறோம், கபத்தில் நம்முடைய வாழ்க்கை நிறைவடைகிறது. கடந்த வகுப்பில் நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். வாதத்தை எளிமையா தீர்வு செய்யக்கூடிய ஒரு வழிமுறைன்னு சொல்லிட்டு கடந்த வகுப்பில் பேசணும் இல்லைங்களா? அப்போ 5 வயது என்பது வாதம் மிகுந்திருக்க வேண்டிய வயது. அப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா துவர்ப்பு சுவை தான் நீங்க அதிகமா அவங்களுக்கு இது பண்ணணும். அந்த சுவை அவங்க விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரியா போயிடுவாங்க. சரிங்க, சரி. அதான் வயது காரணமாக அதிகமா துவர்ப்பு சுவை கூடும்போதே, துவர்ப்பும் புளிப்பும் அந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா, ஏன்னா உடம்பை வளர்க்கக்கூடியது இல்லையா, உடம்பு வளர்க்கும். அப்போ துவர்ப்பும் புளிப்பும் சேர சேர அவங்க இயல்புக்கு இந்த இதுல இருந்து விடுபட்டு அதுக்கு போயிடுவாங்க. சரி, சரிங்க. அதான் வயசுன்றதுக்காக தான் நான் சரி டவுட் கேட்டேன். நீங்க தெளிவா எல்லாமே சொல்லிட்டீங்க. அருமையான விளக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன்மா. அடுத்ததா பரிமளா ரவிசங்கர் அன்மிட் கொடுத்திருக்கேம்மா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆஸ்ட்ரியோ ஆர்த்தடைட்டிஸ் அப்படிங்கிறது வாதம் சம்பந்தமான நோய் தானே ஐயா? கண்டிப்பாங்க. அது என்னன்னா எல்லா மூட்டுகளும் எனக்கு வலிக்கிறது கிடையாது. காலில் உள்ள அந்த நீ ஜாயிண்ட்ல உள்ள ஜெல்லு ட்ரை ஆயிடுச்சு, ஓவரா நீங்க நடந்து வாக்கிங் போய் அது அப்படின்னு சொல்றீங்க. அலோபதி அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணினாங்க. அது இன்ஜெக்ஷன் பண்ணனாலும் அதோடைய வலி தாக்கம் இருக்கு. ஏன்னா அதுல கேப் கம்மியா இருக்கு அப்படிங்கிறாங்க. இது வாதம் அதிகமா இருக்குன்னா நான் இப்ப என்ன சுவை துவர்ப்பும் புளிப்பும் நீங்கள் தவிர்க்க வேணுங்கம்மா. துவர்ப்பு புளிப்பை தவிர்த்துட்டீங்கன்னா வாதத்தை மிகுந்து போயிட்டு இருக்கிறது நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு நேர் இதா பாத்தீங்கன்னா முடக்கற்றான் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆமா, முடக்கற்றான் கீரையில கசப்பு உண்டுங்க. ஆமா. இப்ப அதை அதிகப்படுத்திட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எலும்புகளுக்கான நுண் சத்துக்கள், மைக்ரோ மினரல்ஸும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அது சீக்கிரமே விடுபட்டுருவீங்க நீங்க. அப்புறம் அந்த விட்டமின் டி அது 3 வருஷமா இருக்குது. நான் ஒவ்வொரு மருத்துவமா விட்டமின் டிக்கு வேற உணவுகள் கிடையாதுங்கம்மா, சூரிய ஒளி மட்டுமே. அதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம், தினசரி 1 மணி நேரம் சூரிய ஒளியில், மிதமான சூரிய ஒளியில் இருந்துட்டு வாங்க. விட்டமின் டி உங்க உடம்பே கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 1 மணி நேரம் இது கிடைக்கிறது இல்லைல்ல? அதுவும் பேர் பாடி காமிக்க சொல்றாங்க, ட்ரெஸ்ல இருந்தா அப்சர்வ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு பருத்தி துணி இருக்குங்களா, காட்டன் துணி, பருத்தி ஆடைகளை நீங்க அணிஞ்சுக்குங்க. ஒரு தளர்வான ஆடைகள் இருந்தீங்க அப்படின்னாலே போதும், சூரிய ஒளி ஊடுருவக்கூடியதுங்க. சரிங்க. வேற என்ன செய்யலாம் வைத்தியமா? எனக்கு எந்த இதுலயுமே தீர்வு கிடைக்கல இது வரைக்கும். அதுதாங்கம்மா, வாதத்துக்கு துவர்ப்பும் புளிப்பும் எதிரிங்கம்மா. அதுக்கு ஆப்போசிட்டா மத்த 4 சுவைகள் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இது இல்லாம முடக்கத்தான் கீரை சூப்பு பயன்படுத்த, முடக்கத்தான் கீரையை பயன்படுத்தலாம். நீங்க எல்லா கீரைகளையும் நுண் சத்துக்கள் அதிகம் உண்டு. பிரண்டை அதெல்லாம் சேர்த்துக்கிட்டா எனக்கு வயிறு புண்ணாகி வாய் புண் வரைக்கும் வருது. பிரண்டை சமைப்பதற்கு என்று சில முறைகள் இருக்குங்கம்மா. பிரண்டை நீங்க அப்படியே சமைச்சீங்கன்னா வதக்கிதான் சட்னி செஞ்சுதான் சாப்பிடுறாங்க. அதாங்கம்மா, அதோட நார்கள் எல்லாம் சுத்தமா நீக்கிடணுங்கம்மா. உப்பு தண்ணியிலையும்
உப்பு புளி கரைசல்ல ஒரு 1/4 மணி நேரம் போட்டு ஊற வச்சு எடுத்துட்டு தான் சமைக்கணும். அப்படி அந்த முடக்கட்டான் கீரையும் அது மாதிரிதான் செய்யுது. தொடர்ந்து முடக்கத்தான் எடுத்தா கீரை அதாதாங்கம்மா. இப்ப நிறைய கீரைகள் இருக்குங்க. முருங்கைக்கீரை இருக்கு. அதுவும் கசப்பு சுவை உள்ளது. கசப்பு சுவை உள்ளது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பித்தம் தரக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆமா. அப்ப இந்த மாதிரி மாத்திக்குங்க. இப்ப சில கீரைகள் சிலருக்கு ஒவ்வாமை கொடுக்கும். ஒத்துக்கலைன்னா நீங்க வேற கீரைக்கு மாறிக்க வேண்டியதானே? சரிங்க. வேற என்ன செய்யலாம் ஐயா? முடவாட்டு கிழங்குன்னு ஒண்ணு இருக்குங்கம்மா. முடவாட்டு கிழங்கு. அதுல நீங்க சூப்ப செய்து பயன்படுத்தலாம். கேள்விப்பட்டதே இல்ல. அது புதுசா இப்பதான் இதுல ரீல்ஸ்ல இதுல போடுறாங்க. அதனால அதை யூஸ் பண்றதுக்கு வந்து பயமா இருக்குது. பயப்பட வேண்டியது புதுசு இல்லைங்கம்மா. இது ஒரு கிழங்கு வகை தாங்கம்மா. அது மலை ஏரியால கொல்லிமலை மாதிரி இறங்கில கிடைக்கக்கூடியதான் முடவாட்டு கிழங்குங்கிறது. நீங்க தாராளமா அதை பயன்படுத்தலாம். அது கேட்டா அந்த ஜெல்லு மறுபடியும் உற்பத்தி ஆகுமா? நம்ம உடம்ப பொறுத்த வரைக்கும் எல்லாமே செய்யக்கூடியது தாங்கம்மா. எல்லாமே பாசிபிள், நாட் இம்பாசிபிள். எல்லாமே பாசிபிள் தான். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. சிவா ஐயா அன்னைக்கு கொடுத்திருக்கிறேன். சிவா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க ஐயா. இது பித்தம் அடிக்கிறதோட அதிகமா ஐயா நாக்குல டேஸ்ட்லெஸ் ஆயிருதுயா. அதுக்கு என்ன செய்யலாம் ஐயா? சரிங்க. அதுக்கு வந்து நீங்க காரம் சேர்த்துங்க. காரம் சின்ன வெங்காயம் சொன்னோம் இல்லையா? சின்ன வெங்காயம் சுவை மொட்டுக்களை தூண்டக்கூடியது. ஆமாங்க. அதை சேர்த்துட்டு வாங்க. சின்ன வெங்காயம் பச்சையா சாப்பிடணும். சீரகம் வந்து பாத்தீங்கன்னா சுவை மொட்டுக்களை தூண்டக்கூடியது. சோம்பு தூண்டக்கூடியது. இது மாதிரி பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க இயல்புக்கு வந்துருவீங்க. சோம்பு, சின்ன வெங்காயம், இன்னொன்னு என்னங்கய்யா? சீரகம். அது எப்படி சாப்பிடையா? சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிடலாம். பச்சையா சாப்பிடலாம். சீரகத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டுக்குங்க. இப்ப என்ன சரி சரி. பச்சையாவே சாப்பிடலாம் என்னங்கய்யா? சாப்பிடலாம். அதனால ஒண்ணும் இல்லை என்னங்கய்யா? ஒண்ணும் இல்லை. அப்புறம் இது எதுன்னு என்ன இது அறுசுவை கம்மினால இது வருதுயா? என்னதுங்கய்யா உங்களுக்கு சுவை வந்துங்களா? பாருங்க, உப்பு அல்லது கசப்பு சுவை உங்க உடம்புல மிகுந்து போயிருக்கலாங்க. உப்பு நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பீங்களோ? ஊறுகாய் கொஞ்சம் சாப்பிடுவோம்யா. அதை தாங்கய்யா சொன்னேன். ஊறுகாயில வந்து உப்பு தான் மிகுதி. புளிப்பு காரம் இருக்கு. இதோட உப்பு அதிகம் இல்லையா? அப்ப எதை நீங்கள் அதிகம் எடுத்துக்கிறீங்களோ சுவை மொட்டுக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு மாற்றானதை எடுத்துட்டீங்கன்னா சரியா போவீங்க. அதான். சரி, இந்த மூணும் சாப்பிட என்னங்கய்யா? ஆமாங்க. உங்க போன் நம்பர்யா? ஐயா குழுல பதிவிடுவாங்க ஐயா. நீங்க லாஸ்டா ஆமாங்க யூடியூப்ல நீங்க இதே அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப கூட என்னோட தான் பதிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அப்ப பாத்துக்கோங்க. ஆமா ஐயாவோட அந்த இதுலயே நம்மளுக்கு பேர்லயே இருக்குதுமா. நான் கடைசியில சொல்லிடுறேன். நம்ம நீங்க லைன்ல இருங்க, முடிக்கும் போது சொல்லிடுறேன். பால்மா. சரிங்க. அடுத்ததா பாலலட்சுமி அம்மா அன்னைக்கு கொடுத்துருக்கேம்மா. பாலலட்சுமி அம்மா அன்னைக்கு கொடுத்துருக்கேன். ஒன் டைம் டச் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல வாங்க, ஒன் டைம் டச் பண்ணுங்க. ஜானகி அம்மா அன்னைக்கு கொடுத்துருக்கேம்மா. ஜானகி அம்மா வாழ்க வளமுடன். பாலலட்சுமி அம்மா கேட்டுக்கட்டுமா? ஜானகி அம்மா சொல்லுங்க, கேளுங்கம்மா. ஐயா நல்லா இருந்ததுங்க ஐயா உங்க ஸ்பீச். எனக்கு ஒரு டவுட். எனக்கு 59 வயசாச்சு. எனக்கு வந்து இந்த கன்னத்துல வந்து இப்ப லைட்டா அந்த கருப்பு, நான் இந்த மனவளக்கலை யோகா இதுல எல்லா எக்ஸசைஸ் பயிற்சி தியானம் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த முகத்துல வந்து லேசா இந்த கண்ணு கீழே அந்த சீக்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கருமை நிறம் வருதுங்க ஐயா. அது எதனாலன்னு தெரியல. அது போகணும்னா என்ன செய்யலாங்க சொல்லுங்க ஐயா? சரிங்க. கருமை நிறம் வருகிறது என்றால் வந்து உடம்புல நீர் சத்து என்பது பாதிப்பில் இருக்கலாங்க. நீர் சத்து என்பது உப்போடு சேர்ந்தது. அதுக்கு என்ன செய்யலாங்க? ஆமாங்க. பாருங்க, நீங்க ஒண்ணு துவர்ப்பு புளிப்பு சுவைகள் வந்து எடுத்துக்கலாம். முழங்கால் மூட்டு வலிகள் இல்லாத போது. முழங்கால் மூட்டு வலிகள் இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லைங்க ஐயா. நான் உடம்பெல்லாம் ஆரோக்கியமா தான் இருக்கு. இந்த கருமைனா எதனால வந்ததுன்னு தெரியல. துவர்ப்பு புளிப்பு சுவை எடுத்துக்குங்க. அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாறிடும். ஆமாங்க. கருப்பு நிறம் படிவது என்பது பாத்தீங்கன்னா உப்பு அதிகமாயிட்டு போகுது அப்படின்னு நடக்குங்க. உப்பு சுவை என்பது கருப்பை கொடுக்கக்கூடியது.
உப்பு சுவை ஓ என்பது சிறுநீரகத்துக்கு சம்பந்தமானது. சிறுநீரகத்துல வந்து நிறைய உப்புக்கள் படியுதுன்னா உடம்புல அங்கங்க கருப்பு படியும். ஓ சரிங்க ஐயா. அப்ப துவர்ப்பும் புளிப்பும் எடுத்துக்கிட்டா இது எடுத்துக்கலாம் குறைஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இனிப்பு காரமும் உங்களுக்கானது. இனிப்பு எடுத்துக்கலாமாங்க ஐயா? இனிப்பு காரம். எடுத்துக்கலாம், காரம் எடுத்துக்கலாம். சரி. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. அடுத்ததா ஜானகி நன்றி. அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. ஜானகி அம்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. எனக்கு வந்து நீங்க ஒரு இது சொன்னீங்க, அந்த கால்ல குதிக்கால்ல வந்து அந்த கால்சியம் டெபாசிட் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அது அது எனக்கு அந்த மாதிரி இருக்குங்கய்யா. அது அதுக்கு வந்து இந்த சுவை துவர்ப்பு சுவை எடுத்துக்கூடாதுங்களா? அதாங்கம்மா. கால் வலிகளும் இருக்குங்களா? ஆமாங்கய்யா. கால் வலிகளும் இருக்குன்னா நீங்க வந்து கார சுவையும் இனிப்பு சுவையும் தான் நீங்க எடுக்கணும். காரம் இனிப்பு. சரிங்க. ஆமாங்க. அந்த 2 உள்ள பொருள் இருக்கு. இப்ப வந்து நீங்க துவர்ப்பு ஒண்ணு சொன்னீங்களே எங்க வாழைப்பூ, அது எனக்கு ஆமாங்க. முட்டி வாழைக்காய், வாழைப்பூ இதெல்லாமே. அது வாழை எடுக்கலாங்களா? பிஞ்சு. ஆமாங்க. வாழைத்தண்டு. அது எல்லாமே துவர்ப்பு அடிக்கடி வந்து எடுத்துக்கிட்டு சொல்லுங்க. அது எடுத்துக்கிட்டு தான் எடுத்துக்கிறீங்களா? இருக்காது. எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுக்கலாங்களா? ஏன்னா சரிங்க, எனக்கு பாருங்க. வந்து முழங்கால் மூட்டு வலி இருக்கு. அதுக்கு வலி துவர்ப்பு சுவை. இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா துவர்ப்பை குறைக்க வேண்டும். துவர்ப்பு இல்லாம இருக்கிறது தான் சிறப்பு. அதனாலதான் இனிப்பு காரம் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டோம். சரிங்க சரிங்க. அப்புறம் வந்து எங்க பேத்திக்கு வந்து இந்த ஸ்கின் பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்கய்யா. அவங்களுக்கு 8 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு வந்து என்ன வந்து அவங்களுக்கு துவர்ப்பு புளிப்பு தாங்கம்மா. ஸ்கின் பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உப்பு கசப்பு மிகுந்து போவதனால் வரக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆமாங்க ஆமாங்க கசப்பு சுவை மிகுந்து போனால் கண்டிப்பா தோல் பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துங்க அது. அப்ப அதனால வந்து துவர்ப்பு புளிப்பு எடுத்துக்கலாம். இளம் வயதுக்காரங்களாம் யோசிக்காம துவர்ப்பு புளிப்பை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு 20 வயது வரைக்குமே துவர்ப்பு புளிப்பு ரெக்கமெண்ட் எடுங்க. சரி சரிங்க சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றி நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக டேவிட் ஐயா அன்மிட் கொடுத்துருக்கேன் ஐயா. டேவிட் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, நான் ஸ்ரீலங்காவில இருந்து பேசுறேன். நல்லா இருந்துச்சு அவங்க பேச்சு, கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. எனக்கு அந்த கடகடன்னு போயிருச்சு, எனக்கு குறிச்சிக்க முடியல. நான் யூடியூப்ல நான் பார்த்து எடுக்கிறேன் ஐயா. அதுக்கு என்னன்னா ஐயா, நான் அந்த டைமுக்கு நான் கொஞ்சம் தான் கேட்கறேன். நான் நிறைய மணிக்கணக்கா பேசணும் போல தோண்டுது. என்னன்னா ஐயா, என் பேரனுக்கு 7 வயசு ஆகுது ஐயா. ஸ்கூல் போறான் ஐயா. 2 நாளைக்கு ஒருக்கா தான் அவன் மோஷன் போறான். மெலிஞ்சி இருக்கான். சில நேரங்களில் சோர்வா இருக்கும். அடுத்து இந்த சாப்பிட்டு முடிச்சோடனே எனக்கு இனிப்பா ஏதாவது தாங்க, இனிப்பா ஏதாவது தாங்கன்னு தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க இந்த சொல்லும் பொழுது நாங்க நினைச்சேன், சார் அவனுக்கு இனிப்பு சுவை இல்லாதனால தான் கேட்கறான் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த மலச்சிக்கல் போறதுக்கும் அவன் உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான உணவு ஐயா? இனிப்பு காரம். ஓகேயா. அதனாலதான் அவன் இனிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு இல்லையா ஐயா? கேட்டா கொடுங்க. குழந்தைகள் தானே, அதெல்லாம் 20 வயது வரைக்கும் அவங்களுடைய உடம்போட வளர்ச்சி வேகம் வேற மாதிரி இருக்குங்க. அவங்க கேட்கறதெல்லாம் சுவை கொடுக்கலாம். கள்ளத்தினாலும் சரிக்கும்பாங்க இல்லையா? இளம் வயதுல குழந்தை பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா. ஆமாங்க. அவங்களுக்கு எந்த சுவை பாதிப்பு கொடுக்குதோ அதற்கு ஆப்போசிட் ஆனதுக்கு வந்துட்டீங்கன்னா போதும், அவங்களோட பிரச்சனை சீக்கிரம் சால்வ் ஆயிரும். சரியா சரியா, ரொம்ப நன்றி ஐயா. நான் கதைக்கிறேன் ஐயா உங்களுக்கு. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. அடுத்ததா மகேஸ்வரி அம்மா அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. மகேஸ்வரி அம்மா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு வந்து இது பெயின், இடுப்பு வலி பெயின் ஒரு 2 வருஷமா இருந்துகிட்டே இருக்குங்கய்யா. ஆனா டாக்டர் சொன்னாங்க வாதம் சம்பந்தப்பட்டனாலதான் இப்படி இருக்குன்னு சொன்னாங்கய்யா. ஆனா எந்தெந்த இந்த மாதிரி உணவு எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லணுங்க. ஆனா நானும் எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணா, ஆனா வலி இன்னும் நிக்கவே இல்லைங்கய்யா. அதுக்கு எப்படி உணவுங்கய்யா சாப்பிடுறது? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டுங்க, புளிப்பு ஏற்கனவே சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, பிரிட்ஜ் மாவை பயன்படுத்துறீங்கன்னா இதெல்லாம் புளிப்பு எல்லாம் அறவே நிறுத்திடுங்க. வலிகளுக்கு துவர்ப்பும் புளிப்பும் ஆகாதுங்கம்மா. சரிங்க. ஆமாங்க, அதுக்கு மாற்றா வந்துருங்க. கசப்பு சுவையும் பயிர்கள் தான் சாப்பிடலாமையா? எதுங்க? பயிர்கள் தானியங்கள் இதெல்லாம் சாப்பிடலாம். பயிறு தானியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாங்க, அளவா சாப்பிடலாங்க. காற்று அதிகம் உள்ள உணவுகள் எல்லாம் வாதத்தை கூட்டும்.
சரிங்க. பாருங்க, நம்ம அதிகமா பயிர் வகைகளே சுவைகளை சொல்லவே இல்லை பாத்தீங்களா? நம்ம சொல்லக்கூடிய சுவையுள்ள லிஸ்டே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. நீங்க பயிர் வகைக்குள்ளே நம்ம போயிருக்க மாட்டோம். ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா ரொம்ப பயிர் வகைகள் எல்லாமே காற்று அதிகம் செய்யக்கூடியவை. சரிங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்து ஜெயா கேலக்ஸி அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. ஜெயா கேலக்ஸி அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. ஜெயராணி கேளுங்கம்மா. கேளுங்க. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. பட்டாக்ஸுக்கு தொடர் சதையெல்லாம் வலி எடுக்குது. இப்போ ரொம்ப நேரம் நிக்க முடியல. அது என்ன பிரச்சனை இருக்கும்? 66 வயசு ஆகுது இப்போ. சரிங்க. இனிப்பு அதிகம் சாப்பிடுவீங்களா? இல்ல சாப்பிடறது கிடையாது. ஓ, சரிங்க. அதிக நேரம் நிக்கிற வேலையா? இல்ல நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரைவரா இருந்தேன். ஒரு 33 வருஷமா. இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டு சும்மா இருக்கேன். சரிங்க. இருந்தாலும் வலிக்குது. மலச்சிக்கல் இருக்குங்களா? இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கு. சரி. என்ன சுவை விரும்பி சாப்பிடுவீங்க? அதிகமா விரும்பி எனக்கு எதுவும் பிடிக்காது. சாதம் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். காரம் சாப்பிடுவேன். எதுங்க? மிச்சர் காரம் சம்பந்தப்பட்டு சாப்பிடுவேன். காரம் இதெல்லாம் அதிகம் சாப்பிடுவீங்களா? சரி. சரிங்க. டீ காபி எல்லாம் அதிகம் சாப்பிடுவீங்களா? அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட் இருக்கும்போது சாப்பிட்டுருந்தேன். இப்ப காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு தான் சாப்பிடுவேன். டீ காபி சுத்தமா நிறுத்திட்டீங்க, அப்படிதானே? டீ வந்து இப்ப சுத்தமா நிறுத்தி விட்டீர்களா? காலையில சாயங்காலம் காலையில சாயந்தரம் ஒண்ணு. சரிங்க. ஓகேங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கசப்பு சேர்த்துக்கிறது உண்டுங்களா? கசப்பு அதிகமா சாப்பிட்டதுக்கு இல்ல. சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரியா போயிருவீங்க, அவ்வளவுதாங்க. அதாவது எந்த ஒண்ணு நமக்கு குறைவா இருக்குமோ, நீங்க எது சேர்க்கறது இல்லையோ அதுல உங்களுக்கான மருந்து இருக்கும், அவ்வளவுதாங்க. சரியா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஜெயராணி அன்மிட் கொடுத்திருக்கேம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்கம்மா. எங்க பேத்திக்கு இங்க வாயில அடிக்கடி நாக்குல உதட்டுல புண்ணு வருதுங்க. அது ஏங்க? வயிற்றுல பிரச்சனை இருக்கலாங்கம்மா. வயிற்று புண்ணு இருந்தால்தான் வாயில நாக்குல எல்லாம் புண்ணு வரும். சரி. கார சுவை அதிகமா சாப்பிடுவாங்களோ? காரம் அதிகமா சாப்பிட மாட்டாங்க. இனிப்பு தான் அதிகமா சாப்பிடுவாங்க. இனிப்பும் காரம் அதிகம். இனிப்போ காரமும் அதிகமா சேர்த்துக்கிறாங்களா? சரி. அதை கட் பண்ணிருங்க. துவர்ப்பு புளிப்புக்கு அவங்கள மாத்துங்க, சரியாயிருவாங்க. துவர்ப்பு புளிப்புக்கு வாழைப்பூ வச்சா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நல்லதெல்லாம் பிடிக்காதையா உங்களுக்கு? பழக்கப்படுத்துங்க, சரியாயிருவாங்க, அவ்வளவுதாங்க. கீரைகளுக்கெல்லாம் பழக்கப்படுத்துங்க. கீரைகள்லாம் சமைத்து கொடுங்க. கீரைகள்லாம் சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் அந்த புண்ணெல்லாம் சரியாயிருங்க. அந்த வாயில புண்ணு வர்றது வந்து வாங்கி கொடுத்தா ஆறிடுது, உடனே கேக்குதுங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கு, அதுக்கப்புறம் வருதுங்க. அதுதாங்கம்மா சுவையில கீரைகள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கீரைகள்ல வந்து கசப்பும் துவர்ப்புமே இருக்கு. அப்ப ரெண்டுமே கரெக்ட் ஆயிரும். ஆமாங்க. சரிங்க. வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா உங்களுக்கு அன்மிட் கொடுத்திருக்கேம்மா. ஜெயலட்சுமி அம்மா. கலைவாணி அம்மா அன்மிட் கொடுத்திருக்கேம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருந்தது உங்களோட செஷன் இன்னைக்கு. நன்றிம்மா. எனக்கு 34 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. எனக்கு அடிக்கடி தலை சுத்தம் வருது. ஹாஸ்பிட்டல் போனா லோ பிபி தான். அம்மா நீங்க சொல்றது தெளிவா கேட்கல. அம்மா நீங்க சொல்றது தெளிவா கேட்கலம்மா. கொஞ்சம் நல்ல நெட் இருக்கிற இடத்துக்கு வாங்க. ஐயா கேக்குதுங்களா? இப்போ கொஞ்சம் சத்தமா கேளுங்கம்மா. ஐயா கேக்குதுங்களா?
சொல்லுங்கம்மா. எனக்கு 34 வயசாகுது. தலை சுற்றல் அதிகமா இருக்கு, லோ பிபி இருக்கு. நான் எந்த சுவை எடுத்துக்கணும்? லோ பிபி இருக்கிறது, தலை சுத்தலும் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்கய்யா. மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிட்டு இருக்கீங்களா? இப்போ சித்தா மெடிசன் தான் எடுத்துட்டு இருக்கேன் நானு. எவ்வளவு எடுத்துக்கிறீங்க? அந்த சங்கு பருப்பும் சூர்ணம் இருக்குங்களா? கசப்புங்களா அது? கொஞ்சம் கசப்பா தான் இருக்குங்கய்யா. கசப்பு அதிகமா சாப்பிடுறீங்க அப்போ. கசப்பு அதிகம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த தொந்தரவு வருங்கம்மா. பரவாயில்லைங்கம்மா. நீங்க என்ன செய்யலாம், துவர்ப்பு புளிப்பு உள்ளதையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிகம் உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடுவீங்க. பொதுவா ரத்தம் குறைவாக இருக்கலாம் என்று யோசிக்கிறேங்க உங்க உடம்புல. அனிமிக்கா இருக்கு, ஹீமோகுளோபின் அனிமிக்கா இருக்கிறீங்களா? ஆமா, துவர்ப்பும் புளிப்பும் உங்களுக்கு ரத்தத்தையும் தேவையான போஷாக்கையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க அதை சேர்த்துங்க, சரியாயிடுங்க. துவர்ப்பும் புளிப்பும். ஆமாங்க. ஓகேங்க, நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. திருப்பி ஒரு வாட்டி ஐயா சொன்னதெல்லாம் பார்த்து அதுல என்னென்ன உணவுகள் இருக்குன்றத பார்த்து யூஸ் பண்ணுங்க, சரியாயிரும்மா. கலைவாணி அம்மா அட்மிட் கொடுத்துருக்கோமா? கலைவாணி அம்மா அட்மிட் கொடுத்துருக்கேன். வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த முதுகு வலியா இருக்குங்க. சரிங்கம்மா. முதுகு வலி எப்ப இருந்தீங்கம்மா? அது ரொம்ப நாளா இருக்கு ஐயா, 2 வருஷமா. வயதுங்கம்மா? 62 வயசு ஆகுது. 67. 62 வயசு. 62. சளி பிடிக்குதுங்களா அடிக்கடி? சளி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படி வரும். பிடிச்சா ரொம்ப நாளைக்கு இருக்குங்களா? ஒரு வாரத்துக்கு இருக்கும் அப்படியா? சரி, ரைட்டுங்கம்மா. அப்ப நீங்க உப்பும் கசப்பும் எடுத்துக்கலாங்க. கீரை சூப்பு வகைகள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க, சரியாயிருவீங்க. பொதுவா முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரையெல்லாம் சேர்த்துங்கம்மா. சேர்த்துட்டாலே சரியாயிருவீங்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க சொன்னீங்கல்ல, நம்ம இதுல தானியங்கள் நம்ம சேர்க்கல, இப்ப சிறுபயிறு, கொண்டக்கடலை, வேர்க்கடலை, அப்ப அது எப்படிங்க ஐயா? அது எந்த சுவைக்கு வரும்? அது எப்படி? அது நீங்க என்ன சுவை பாத்தீங்கன்னா, காரம், உப்பு இதெல்லாம் சேர்க்குறீங்க இல்லையா? இதை பொறுத்து அதோட தன்மை மாறுங்க. பொதுவா தானிய வகைகளை குறைவா தான் சேர்த்தனுங்க. சுவைகளை அதை பிரதானப்படுத்துறது இல்லைங்க நம்ம. சரிங்க சரிங்க. ஆமா, கம்மியான அளவு எடுத்துட்டா போதும். ஏன்னா வாயுவே அதிகம் தரக்கூடியவை, காற்று அதிகப்படுத்தக்கூடிய நம்ம உடம்புல அதிகப்படுத்தும். அதனால பாத்தீங்கன்னா குழம்பு, இந்த சுண்டல் இந்த மாதிரி எல்லாம் செய்யறோம் இல்லைங்களா? இந்த தானியங்கள் சேர்த்து செய்யும் போது இதனுடைய அளவு கம்மியாகவும் காய்கறியுடைய அளவு அதிகமாகவும் இருந்தால் நல்லதுங்க. சரிங்க சரிங்க. நன்றி நன்றியா. சிறப்பு. வாழ்க வளமுடன். கடைசி ஒருத்தன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஐயா. சரிங்க சரிங்க. அட்மிட் கொடுத்துருக்கேம்மா. ஜெயஸ்ரீ அம்மா அட்மிட் கொடுத்துருக்கேம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாவே ஹார்ட் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, 114 அந்த மாதிரி. அது எந்த ஹோமியோபதி மெடிசன் எது எடுத்திருந்தாலும் அது சரியாக மாட்டேங்கிறது. என்ன பண்றது? என்ன வயதாகுதுங்கம்மா உங்களுக்கு? எனக்கு 57. 57. ரொம்ப மெலிந்து இருக்கிறீங்களா? ஆமா ஆமா. சரிங்கம்மா. நீங்க இனிப்பு காரம் எடுத்துக்கிட்டு வாங்கம்மா. இனிப்பு காரம், இனிப்புன்னா சுகர் இருக்கு. நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பனங்கற்பட்டி, பழங்கள் நீங்க சொல்றீங்க புரியுது. பழம் நைட் டைம் ஃபுல்லு பழம் தான் எடுத்துக்கிறேன், எல்லா பழமும் சேர்ந்து. கலவையா ஒன் டைம் பழம் தான் எடுக்கிறேன். அதே மாதிரி காரம் காரம் சேர்த்துட்டு ஒரே மாறி எரிச்சல் வருதுங்க. குறுமிளகு காரம் நல்லதுங்கம்மா. காலையில ஒரு டீஸ்பூன் இது மிளகும் மஞ்சள் பொடியும் சேர்த்து எடுத்துக்கிறேன், ஆம்லா பவுடரும் சேர்த்து. காலையில ஒன் டைம் வாட்டர்ல கலந்து குடிக்கிறேன். டெய்லி ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி சரி. பாருங்க, நீங்க இயற்கையான இனிப்பை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் மெலிவிலிருந்தும் விடுபட்டுருவீங்க. இந்த எமோஷன்ஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க பரபரப்புல இருந்து விடுபடாம கஷ்டப்படுறீங்க.
அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து குறையணும் அப்படின்னா இனிப்பு சுவை தேவைங்க. ஏன்னா பாசிட்டிவ் வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியது இனிப்பு சுவை. பழங்கள் நிறையவே எடுக்கிறேன். நல்லது தானே, அதை கடைபிடிங்க. அப்புறம் சில பயிற்சிகள், தியானங்கள் இதெல்லாம் செய்துட்டு வாங்க. படபடப்புக்கெல்லாம் வேலை இல்லைங்கம்மா. பொதுவா நம்ம இயற்கை